திருவடி வணக்கம்மா. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய்துங்க தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். செல்வி அம்மா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க அம்மா. வாருங்கள் அம்மா. சிவசங்கரி அம்மா வாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மா மைக் ஆன் பண்ணிடுங்க. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபெருமானுடைய பெரும் கருணையினால் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்பிச்சத நினைச்சு பாக்குறேன். கழறிட்டு அறிவார் நாயனார் புராணம் சிந்திச்சோம் இறைவன் திருவருளால. அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானோட சேர்ந்து திருக்கையிலே அடைந்தது வெள்ளானை சர்க்கத்துல வருது. அதனால அதையும் சிந்திக்கணும்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடி துணையாலும் கழறிட்டு அறிவார் நாயனார் துணையாலும் வெள்ளானை சருக்கம் சிந்திச்சோம். அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமைகள், அவருடைய வரலாற்றுல நிகழ்ந்த அருட்திருவிளையாடல்கள், இறைவன் நிகழ்த்தியதெல்லாம் சிந்திக்கணும்ட்டு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அது இறைவன் திருவருளால் இன்று இனிதாக நிறைவுறுகின்றது. ஒரு 8 பாட்டு தான் இருக்கு. அதனால அந்த திருப்புன்கூர் திருத்தலத்துல பதிகம் பாடியிருப்பார். அதையும் பாடி இன்ற வகுப்பு நிறைவு செய்வோம். இந்த இந்த அருள் குழுமத்தை இதோட பெருமை ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு அடியார் பெருமக்களும் அதை உணர்கின்றார்கள். அதை கேட்கிற ஒரு விருப்பத்தோடு கேட்கறது மட்டும் இல்லாம அதை உணர்ந்து அந்த பக்தியில் மூழ்கி மெய்சிலிர்த்து அவங்க சொல்ற அந்த கருத்துக்கள் அவ்வளவு சிறப்பா இருக்கும். நம்ம செய்கின்ற இந்த அருள் தொண்டுக்கு அது இறைவனிடம் சேர்கின்றது, அதற்கு பலன் இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இந்த குழுமத்துல. எல்லாரும் உணர்ந்து ரொம்ப நிறைய அருள்பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. சிவஸ்தலங்களுக்கு செல்வது, திருமுறைகள்லாம் வாசிக்கிறது, அப்படிலாம் இந்த குழுமத்தில் அடியேனும் பங்கேற்று தொண்டு செய்யறது பெரிய பாக்கியம், இறைவன் அருளியது. இதற்கு சிறப்பான தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த பிரேமா அம்மாவுக்கு திருவடிகளை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். பங்கு பெற்று சிறப்பிக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வணங்கிக்கிறேன். ஒவ்வொரு உயிர்ல இருக்கிற சிவம், அதற்கு செய்கின்ற தொண்டுதான் இது. சிவ சிவ. இப்போ போல சென்ற வகுப்போட முன்னோட்டம் போயிட்டு இன்றைய வகுப்புக்கு செல்வோம்.
எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பரவையாரிடம் கொண்ட ஊடலை தீர்ப்பதற்காக இறைவன் திருமேனி கொண்டு எழுந்தருளி வந்து ஒன்றிற்கு 2 முறை திருவாரூர் திருவீதியிலே நடந்து பரவையாருடைய ஊடலை தீர்த்து அவர்களுக்கு அருள் செய்த இந்த நிகழ்வுகளை எல்லாம் கேள்வியுற்ற ஏயர்கோன் கலிக்காம நாயனார் மிகவும் கோபித்து துக்கித்து, அதான் சொல்லுவாங்க, வெம்பினார், அதிசயித்தார், வெறுவினார் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த வருத்தத்தை தன்னோட வைத்துக் கொள்ளாம மற்றவர்களிடெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்படிப்பட்ட காரிகை பால், ஒரு பெண் பால் வந்து காதலால் ஒருவன் வந்து ஏவரத்துக்கு சுவாமி என்ன பண்றாரு, இந்த செய்ய பாதங்கள் நோவ நடந்தாரே, ஒரு தூத இரவெல்லாம் நடந்தாரே, இறைவனே ஒத்துக்கிட்டாலும் சம்மதிச்சாலும் அடியவன் வந்து இது மாதிரி ஏவலாமா, இதற்கு வந்து நடுக்கம் கொள்ளாதவனை நான் காணும் நாள் என்னாலோ அப்படின்ட்டு அந்த அளவுக்கு மிகுந்த கோபம் கொண்டிருந்தார். இவரது கோபத்தினை அறிந்து கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பல நாளும் இறைவனுக்கு விண்ணப்பம் செய்ய, அதாவது என்ன கேட்கிறாருன்னா, அவருடைய கோபத்தை நீக்கி என்னுடன் நட்பு கொள்ள செய்ய வேண்டும் என்ற அருள் விண்ணப்பம் வைக்க இறைவனும் அருள் செய்துகிறார். என்ன அருள் செய்கின்றார்னா, குற்றமே இல்லாத பெருமை உடைய ஏயர்கோன் கலிக்காமனாருக்கு கொடும் சூளையினை தந்தருளுகின்றார். அந்த சூளையானது நெருப்பால் செய்யப்பட்ட வேல் குத்தி குடைவது போல உடலை குத்தி வருத்திற்று, மிகவும் வருத்திற்று. அந்த வருத்தம் தாங்க முடியாம கீழே விழுந்து உடைந்து வருந்துகின்றார். சிவபெருமானது திருவடியே நினைந்து போற்றுகின்றார். இந்த நோயை நீக்கிட வேண்டுகின்றார். அப்ப சுவாமி அவருக்கு தோன்றி கனவுல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன்னை வருத்தும் சூளை வன் தொண்டர் தீர்க்கில் அன்றி முந்துர ஒழியாது. வன் தொண்டன் வந்து தீர்த்தால் மட்டுமே இந்த நோய் நீங்கும் அப்படின்னு சொன்ன உடனே மிகுந்த வருத்தம், ஏற்கனவே தன்னை வருத்துகின்ற சூளை இன்னும் இறைவனுடைய அந்த மொழியும் கேட்டு, என் தந்தை, அவருடைய தந்தை, தந்தை தந்தை என்று வழி வழியாக உனக்கே அடிமை தொழில் பூண்டிருக்கின்றோம், உன்னை தவிர வேறொரு தெய்வத்தை வணங்கியதில்லை, இப்படி ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு ஏற்பட்ட இந்த நோயை வலிந்து ஆட்கொண்ட வன் தொண்டனா வந்து தீர்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அவருக்கு வன் தொண்டருக்கு நன்மை செய்கின்றீர்கள், அவருக்கே நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் வந்து தீர்ப்பதினும் இது என்னை வருத்துதலே நன்று அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய அந்த அருளை இவர் ஏற்கவில்லை. சுந்தரன் வந்து தீர்ப்பான் அப்படின்ற அருளை, ஏன்னா இவர் என்ன கேட்டாரு, நோயை நீக்க வேண்டும் கேட்டாரு. அதற்கு சுவாமி ஒரு வழி சொல்றார், சுந்தரன் வந்து நீக்குவான்னு சொல்லிட்டு அதற்கு இவர் சம்மதம் தெரிவிக்கவில்லை. என்ன வருத்துதலே நன்று அப்படின்னே அவருடைய நோயை நீக்க திருவுளம் கொண்ட இறைவன் சுந்தரரிடம் சென்று, வன் தொண்டர் பால் சென்று, நம்முடைய ஏவலாலே ஏயர்கோன் கலிக்காமனை வந்து வருத்துகின்ற சூளையை நீ சென்று தீர்ப்பாய், நீ சென்று நீ தீர்ப்பாய். அவர் நீயாக அவரிடம் தேடி சென்று அந்த நோயை நீக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி பாருங்க எவ்வளவு கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடுறாங்க. நீ வந்து அவர் வீட்டுக்கு சென்று அவரிடம் பொருந்தியுள்ள நோயை நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியோடு செல்கின்றார். அவருடைய அந்த துன்பத்தை நீக்க போகின்றோம், நட்பு ஏற்பட போகின்றதுன்னு மகிழ்ச்சியோட போறாரு. ஒரு வேலையாள் மூலமாக வருகின்ற அந்த அருள் நிகழ்வை சொல்றார். அதை கேட்டோடனே ரொம்ப அவருக்கு வருத்தமும் கோபமும். தூதனா எம்பெருமானை வந்து ஏவினான், அவன் வந்து சூளை வந்து தீர்ப்பதா அப்படின்னு சொல்றது, அவனுக்கு முன்பாக அவன் என்ன தீர்க்கிறது, நானே அந்த சூளையை தீர்ப்பேன்னு சொல்லிட்டு வயிற்றில் அந்த உடைவாளை எடுத்து வயிற்றை கிழித்து கொண்டு இறந்து போனார். அந்த சூளையும் தீர்ந்தது, உயிரும் தீர்ந்தது, உயிரும் நீங்கிற்று. இவ்வாறு குடல் எல்லாம் சொரிந்து அப்படியே கிழித்த வயிற்றில் இருந்து குடல் எல்லாம் தொங்கி அப்படியே இருக்கு. அப்படி வந்து உயிர் மாண்டவரை கண்டு வருந்துகின்றார்கள். அப்பொழுது வந்து அவருடைய மனைவியார், கற்பில் சிறந்தவர், கருத அரிய பெருமை உடையவர், கணவர் பால் அவ்வளவு அன்பும் பக்தியும் கொண்டவர். அதனால் உடனே அவருடன்
ஏர்கொன் கலிக்காம நாயனாருடன் தானும் உயிர் துறந்திட எண்ணினார். அதற்குரிய அந்த சடங்குகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் பக்கத்துல எழுந்தருளிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பரிசனங்கள் வந்து சொல்ல, அந்த அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி அழகா நெறிப்படுத்துறாங்க. ரொம்ப சிறப்பா, ஒருவரும் அழாது ஒழிக, அழ வேண்டாம், இந்த செய்கையை அவருக்கு தெரிவிக்க வேண்டாம், ஒப்பில்லாத திருத்தொண்டர் வருகின்றார், அவரது திருவடிகளை வணங்கி வரவேற்று அவருக்கு நன்மொழிகள் சொல்லி வேற ஏதாவது உபாயம் சொல்லி அவரை காட்டாம அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வீட்டுல இருக்கிற உறவினர்கள் வேலையாட்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவரை வரவேற்கும் விதமாக அந்த வீட்டை மிக அந்த அலங்கரிக்கின்றார்கள். அவர் எதிர்கொண்டு வரவேற்று பூரண கும்பம், தூபம், தீபம் இதெல்லாம் வந்து செய்து மிக அன்புடன் அவரை வந்து வரவேற்று கொண்டு செல்கின்றார்கள். ஒரு அழகிய பொன் தவிசில் மலர்கள் சொரிந்து அந்த பொன் தவிசில் அமர்ந்து முகமலர்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் அவர்கள் செய்கின்ற அந்த உபச்சாரத்தினை ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு சொல்றாரு, ஏர் கோணாருடைய அந்த சூளையினை தீர்த்து அவருடன் இருத்தற்கு வருந்துகின்றேன். அவரை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா இது போன்ற ஒரு நிலைமையில அவர் துன்பப்படுகின்ற போது வருவேன்னு நினைக்கல, அதை நீக்கிறதுக்கு வந்திருக்கேன், இன்னும் நான் வந்து காலம் தாமதிக்க கூடாது, அதை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல அதுவரை சென்ற வகுப்பு பார்த்தோம். இப்ப இன்றைய வகுப்பு என்ன அப்படின்னா 402வது பாடல். மாதர் தம் ஏவலாலே மனைத்தொழில் மாக்கள் மற்ற இங்கு ஏதம் ஒன்றும் இல்லை, உள்ளே பள்ளி கொள்கின்றார் என்ன, தீது அணைவு இல்லை ஏனும் என் மனம் தெருளாது, இன்னம் தெருளாது இன்னம், ஆதலால் அவரை காண வேண்டும் என்று அருளிச் செய்தார். பாருங்க, அந்த குடும்ப தலைவியாகிய ஏர்கொன் கலிக்காம நாயனாருடைய மனைவி எவ்வளவு சிறந்தவர்கள் பார், மன உறுதி. இந்த ஒரு நிலையில அது இப்படிப்பட்ட ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு, அப்ப எவ்வளவு வருத்தத்துடன் இருப்பார்கள். தானும் உயிர் விட துறக்கின்ற அந்த அளவுக்கு அன்பும் பக்தியும் கொண்டவர். ஆனா ஒரு அடியார் வரும் பொழுது, ஒரு தன் இல்லம் நாடி வரும்பொழுது திருவடியை வணங்க வேண்டும், வரவேற்க வேண்டும், வணங்க வேண்டும், மனம் வந்து வருந்தும்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்றதற்காக வரவேற்க சொன்னார். வீடெல்லாம் அலங்கரிச்சாரு. இப்ப வந்து அந்த வீட்டு நிச்சயம் கேட்பார் இல்லையா, வந்தா எங்க அவர் ஏர்கொன் கலிக்காம நாயனார். அப்ப இவங்க பொய்யுரைக்க முடியாது, அவங்களுக்கு பொய்யுரைக்க, ஏன்னா அடியாருக்கு வந்து அடியார்களிடம் பொய்யுரைக்க கூடாது. அதனால இவங்களுக்கு வந்து பொய் சொல்ல மனசு வராம அங்க இருக்கிற பரிசனங்கள் இவங்களுக்கு வந்து ஏவல் செய்கின்ற வேலையாட்களிடம் சொல்ல சொல்றார். என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதர் தம் ஏவலாலே, ஏயர்கூன் கலிக்காம நாயனார் மனைவியோட கட்டளைப்படி அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மனைத்தொழில் மாக்கள் வீட்டுல இருக்கிற அந்த இவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மற்ற இங்கு ஏதம் ஒன்றும் இல்லை, அவருக்கு துன்பம் ஒண்ணும் இல்லப்பா, கெடுதல் ஒண்ணும் இல்லை, உள்ளே பள்ளி கொள்கின்றார், உள்ள தூங்கிட்டு இருக்காரு அப்படின்றாரு. அதாவது எதற்காக இதை சொல்றாங்கன்னா, ஒருத்தர் பள்ளி கொள்ளும் பொழுது செல்வது நாகரிகம் கிடையாது இல்லையா. மெய்ப்பொருள் நாயனார் அதுல பார்க்கிறோம். மெய்ப்பொருள் நாயனார் தேவியாருடன் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது முத்தநாதன் அப்படின்ற அந்த வஞ்சகன் வருவான், சிவனடியார் வேடம் கொண்டு வருவான். இப்ப நான் பார்க்கணும்னும் பொழுது நள்ளிருள் அரசர் அதாவது துயில் கொண்டு இருக்கின்றார், துயில் இருக்கின்றார், துயில் எழுந்தவுடன் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு தத்தான் தடுக்கிறார், சமயம் அறிந்து செல்ல வேண்டும் சொல்லிட்டு. இப்ப அது போல உறங்கும் பொழுது செல்லக்கூடாது, ஏன்னா அவங்க தடுக்கணும். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு ஏர்கோனாருடைய நிலைமை தெரியக்கூடாதுன்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு துன்பம் எதுவும் இல்லை, உள்ளே பள்ளி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கேட்க மாட்டாரு, அவரோட மகிழ்ச்சியோடய அனுப்பிடலாம் அப்படின்றதற்காக இவங்க என்ன சொல்றாங்க, ஏதம் துன்பம் கெடுதல்னு அர்த்தம், ஒன்றும் இல்லை, அது அவருக்கு எந்த துன்பமும் இல்லை, உள்ளே பள்ளி கொள்கின்றார், தூங்கிட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு என்னன்னா, மற்றவங்களாதான் வந்திருப்பாங்க, ஆனா சுவாமி என்ன சொல்லியிருக்காரு, நீ போய் தான் சூளையை தீர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப கண்டிப்பா இவர் அந்த வேலையை செஞ்சாகணும். அப்ப மற்றவர்கள் வந்து அந்த செய்கையை தடுத்தாலும் இறைவனுடைய கட்டளையை இவர் ஏற்று நடக்க வேண்டும் அடியார் இல்லையா. அப்ப சுவாமி சொன்னதை கேட்கணும். இவங்க சொன்னாலுமே சுவாமி என்ன அதை சொல்ல முடியல, அந்த இருந்தாலும் சுவாமி வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீ போய் தீர்க்க வேண்டும் சொல்லிட்டு.
அதனால இவர்கள் இவ்வாறு சொல்லிய பிறகும் கூட என்ன சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சொல்றாருன்னா, தீது அணைவு இல்லை ஏனும். சரி, தீது எதுவும் அவருக்கு இல்ல, அணைவுதான் சேர்றது, அவருக்கு எந்த தீமையும் சேரல, அவர் நல்லாதான் இருக்கான்னு சொன்னீங்க. ஏனும் அப்படி இருந்தாலும் என் மனம் தெருளாது இன்னும், எனக்கு என் மனதில் தெளிவு வரவில்லை. நான் சுவாமி சொன்ன வாக்கு பொய்க்காதே, நீ போய் தீர்ப்பாயின்னு சொல்றாரு. அப்ப நான் வந்து தீர்க்காம எப்படி தீரும்? இவங்க அது வந்து இவருக்கு வந்து ஒரு மன தெளிவு வரல. என் மனம் தெருளாது. இது வந்து இறைவனுடைய திருவருள், அது அடியார் பெருமக்கள் உணர்வார்கள். அப்பூதி அடிகள் நாயனார் அப்பர் பெருமானுக்காக தன் மூத்த மகனை வந்து வாழை கொடுத்து அறிந்து வர அனுப்புவார். அவன் சென்று அறியும் பொழுது ஒரு நாகம் தீண்டி விடும், அவன் இறந்து விடுவான். இது தெரிந்தால் அப்பர் பெருமான் திருவமுது செய்ய மாட்டாரே. மாகேஸ்வர பூஜையோட பெருமை அப்படிப்பட்டது. அதுவும் வந்து இவங்க வணங்கும் தெய்வமாக அப்பர் பெருமானை கொண்டாடுபவர்கள். இப்போ அவர் திருவமுது செய்ய மாட்டாரேன்னு மனம் வருந்தி அந்த சவத்தினை வீட்டுக்காரே மறைச்சிடுவாங்க, ஒரு பாயில சுத்தி மறைச்சிடுவாங்க. அப்பர் பெருமான் கேட்பாரு, இந்த எல்லாம் உணவு உண்பதற்காக திருவமுது செய்வதற்காக வரும் பொழுது கை காலம் சுத்தி செய்து திருநீர் அணிந்து கொண்டுதான் அதுக்கப்புறம் வந்து அமுது செய்யறது பழக்கம். அப்போ திருநீற்றை அணிந்து கொண்டு அப்பூதி அடிகளார் மனைவியாருக்கு கொடுத்து, உன்னுடைய மூத்த மகனை அழையுங்கள் சொன்ன உடனே என்ன சொல்றது தெரியல, பொய் சொல்லக்கூடாது, அதனால இப்பொழுது அவன் இங்கு உதவான் அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தை கேட்ட உடனே இவருக்கு வந்து இறைவன் திருவருளால் ஒரு தடுமாற்றம் ஏற்படும், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் உண்மையை சொல்ல வேண்டும் அப்படின்னு இவர் சொல்ல, பயந்து போய் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிகழ்ந்ததை அவர்கள் கூறுவார்கள். இது வந்து உள்ளத்துல வந்து இறைவன் வந்து இவ்வாறு உணர்த்துவது. அது போல தீது அணைவு இல்லை ஏனும், அது போல நம்ம திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறுலையும் பார்ப்போம். திருஞான சம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டில் சமணர்களை வென்று சைவ ஸ்தாபிதம் பண்ணதுக்கு அப்புறம் அப்பர் பெருமானை தரிசிக்க வேண்டும், அவர்கிட்ட வந்து இந்த நிகழ்ந்த இந்த அருள் நிகழ்வுகள் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் கூற வேண்டும்ன்றதுக்காக அப்பர் எங்கூற்றார்னு கேட்டு பூந்துருத்தியில இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க சிவிகை மீது. இப்ப அப்பர் பெருமான் ஞான குழந்தை, அவருடைய சிவிகையை தாங்கி வருகின்ற பேரு பெற வேண்டும் சொல்லிட்டு ஒருவரும் அறியாம அந்த கூட்டத்துல கலந்து தானும் அந்த சிவிகையை தாங்கி கொண்டு வருவார். அப்ப ஞான சம்பந்த பெருமானுக்கு உள்ளத்தில் ஒரு தோன்றதாலதான் கேட்பாரு, அப்பர் எங்கூற்றார் அப்படின்னு. இவர் பொய் சொல்ல முடியாதுல்ல, அப்ப என்ன சொல்வாரு, எங்களை தாங்கி வரும் பெருவாழ்வு பெற்று இங்குற்றேன் அப்படின்னுவாரு. உடனே பதைப்போடு இறங்குவார். அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பனே அப்படின்னா கூட அது ஒரு மரியாதை குறைவு தான், அப்பரேன்னு இவர் அழைப்பார். அப்படிப்பட்ட அவர் வந்து தன்னை தாங்கி கொண்டு வருவதா அப்படின்ட்டு பதைப்போடு வந்து இறங்கி வணங்குவார். அவர் வணங்குவதற்கு முன்பாக நாவுக்கரசு பெருமான் திருவிடையிலே வணங்குவார். இதை கண்டு அடியார்கள் எல்லோரும் ஆரவாரித்து மகிழ்வார். எத்தகைய பக்தி, அடிமை தீரம்னு சொல்லிட்டு. அது போல இறைவன் வந்து அடியார்களுக்கு அருள்வார். இது போல ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்து குறிப்பால் உணர்த்துவார். அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அவருக்கு தீது எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க, இருந்தாலும் என் மனசுல தெளிவு வரல, இன்னும் எனக்கு தெளிவு வரல, ஆதலால் அவரை காண வேண்டும், நான் ஒரு முறை அவரை பார்த்துட்டு போயிடுறேன், அவரை காண வேண்டும் என்று அருளை செய்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கூற, இதுக்கு மேல அவங்க தடுக்க முடியாது இல்லையா. வன் தொண்டர் பின்னும் கூற மற்றவர் தம்மை காட்ட துன்றிய குருதி சோர தொடர்குட சொரிந்து உள்ளாவி குன்றியே கிடந்தார் தம்மை கண்டபின் புகுந்தவாறு நன்று என மொழிந்து நானும் நன்னுவேன் இவர் முன்பு என்பார். எத்தகைய பக்தி அவருக்கு. வன் தொண்டர் பின்னும் கூற, அவர்கள் பள்ளி கொள்கின்றார், அவருக்கு கெடுதல் எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் பின்னும் அதுக்கப்புறமும் மேலும் என்ன சொன்னாரு, நீங்க தீது அணைவு இல்லைன்னு சொன்னாலும் என் மனதில் தெளிவு ஏற்படவில்லை, அவரை காண வேண்டும்னு சொல்ல, மற்றவர் தம்மை காட்ட, அவரை காட்டுறாங்க கொண்டு போய் இல்லையா, தம்மை காட்ட எப்படி இருக்காரு அந்த காட்சியை வந்து சேக்கிழார் பெருமான் சொல்றாரு பாருங்க. அதாவது துன்றிய குருதி சோர அப்படின்றாங்க. துன்றிய அப்படின்னு சொன்னா மிகுதியான ரத்தம், உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாமே போயிடுச்சு. துன்றியனா மிகுதியான ரத்தம் அப்படியே உடல்ல இருந்து வெளில வந்து கிடக்கு. குடர் சொரிந்து, அதாவது அந்த வயிற்றை கிழித்து கொண்டார் இல்லையா, உங்களுக்கு தெரியும் குடல்ன்றது
நிறைய மீட்டர் 7 மீட்டர் 8 மீட்டர் இருக்கும். அப்பதான் வந்து உணவு செரிக்கும்ன்றதுக்காக இறைவனுடைய படைப்பு அது. இவர் அந்த வயிற்று கிழிச்ச உடனே அந்த கிழிக்கப்பட்ட இடத்துல இருந்து எல்லா குடலும் வெளில வந்து அப்படி கிடக்கு. அதை பாக்குறாரு. எல்லா ரத்தமும், உடலில் இருக்கிற ரத்தம் எல்லாம் ஓடி வழிந்து ஆறு போல ஓட அந்த குடல் சொரிந்து உயிர் நீங்கி கிடக்கின்றார். அந்த காட்சி இவருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. சோற தொடர் கூட தொடர்ந்து அந்த குடல் என்ன ஆகுதுன்னா சொரிந்துன்னா வயிற்றுல இருக்கிற அந்த இதுல இருந்து வெளியில வந்து கிடக்கு. எங்க பார்த்தாலும் உள் ஆவி ஒன்றியே கிடந்தார். நீங்கி உள்ள இருக்கிற ஆவி நீங்கிடுச்சு, இல்ல உயிர் இல்ல. கிடந்தார் தம்மை கண்ட பின் அப்படி பார்த்த உடனே புகுந்தவாறு நன்று என மொழிந்து. நல்லது நான் வந்தது, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், இந்த பார்க்காமே போயிருப்பனே. ரெண்டு அர்த்தம். ரொம்ப நல்லா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வருத்தம் இவர், ஏன்னா இவரால தானே இது நிகழ்ந்தது. இவர் வராருன்னு சொல்லிதான் அவர் என்ன பண்ணாரு, அவருடைய உயிரை மாய்த்து கொண்டார். நான் வந்து பார்க்கலாம் என்ன ஆயிருக்கும், நான் அப்படி நம்பிட்டு போயிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், நான் வந்தது நன்று, இவருடைய நிலைமையை அறிந்து கொண்டேனேன்னு சொல்லிட்டு புகுந்தவாறு நன்று என மொழிந்து நானும் நன்னுவேன் இவர் முன்பு. அதுதான் இவ்வளவு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமை பாருங்க. நானும் நன்னுவேன் இவர் முன்பு. இவருக்கு முன் இவர் எந்த இடத்துல போய் சேர்றாரோ அங்க இவருக்கு முன்னாடி நான் போய் சேருவேன். எத்தகைய அன்பு! இறைவனுடைய திருத்தொண்டர் தான், மேலும் வந்து தோழன். அப்படி இருக்கும்போது ஒரு அடியாருக்காக தானும் உயிரை விடுவேன் அப்படின்னு நினைக்கிறது எத்தகைய, சொன்னது மட்டும் இல்லாம அது செய்யறாரு. நல்ல வேளை நான் வந்து பார்த்துட்டேன், அவரோட நிலைமையை தெரிந்து கொண்டேன், அவர் எங்க போனாரோ அவருக்கு முன்பாக நான் செல்ல வேண்டும் விரைவாக அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நானும் நன்னுவேன் இவர் முன்பு, இவருக்கு முன்பாகவே அந்த இடத்த போய் சேர்ந்துருவேன். சிவலோகம் போறாரு தானே, நானும் இவருக்கு முன்பாக அங்கே நன்னுவேன்னு அடைவேன், அங்க போய் சேருவேன் என்று சொல்லிக்கிட்டே என்ன பண்றாருன்னா, சொன்னது மட்டும் இல்ல, சொல்லிக்கிட்டே கையில உடைவாளை, சொன்னாலே எப்பவுமே இடுப்புல வந்து ஒரு உடைவாள், சின்ன வாள் வச்சிருப்பாங்க, சுரிகைன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அதை வச்சிருக்காரு. கோளுரு மனத்தராகி குற்றுடை வாளை பற்ற. அந்த கோளுரு மனத்தராகி, கோளுருனா தற்கொலை, அந்த கத்தி எடுத்து தன்னையே குத்திக்கிறதுக்கு முயல்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அதை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, பார்த்தது நன்று, நானும் இவர் போற இடத்துக்கே இவருக்கு முன்பாக செல்லுவேன் என்று சொல்லி கோளுரு மனத்தை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற முடிவுக்கு வந்து குற்று உடைவாளை, சிறிய அந்த உடையோடு சேர்த்திருக்கிற அந்த வாளை பற்ற. பாருங்க சுவாமி எவ்வளவு சீக்கிரம் அருள் செய்யறாரு, பற்றார், அவ்வளவுதான். பற்ற உடனே அந்த உடைவாளை கையில பற்றுகின்றார். பற்றி எடுத்த உடனே ஆளுடை தம்பிரானார் அருளினாலே, அதாவது ஆள்கின்றார், ரெண்டு பேருமே ஏற்கோன் கலிக்காம நாயனாரையும் ஆள்கின்ற, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானையும் ஆள்கின்ற, அப்படி இவர்களை ஆளுகின்ற தம்பிரானார், தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் ஆகிய சிவபெருமான், அத்தகைய தெய்வம் அருளினால், சிவபெருமானுடைய அருளினால் அவரும் உய்ந்துனா ஏற்கொன் கலிக்காம நாயனார் உயிர் பெற்று எழுகின்றார். இவருக்கு கத்திய குடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, குடிச்சு எடுத்த உடனே தம்பிரானுடைய திருவருளினால் ஏற்கோன் கலிக்காம நாயனார் உயிர் பெற்றார். கேளீரே ஆகி கேட்டேன். ஐயோ, நீங்க என்னுடைய கேளீர், என்னுடைய சுற்றம் உறவினர், இது அறியாமல் இதுவரையும் வீணே இருந்தேன்னு எந்திரிச்சு கையை பிடிச்சுக்கிட்டார் இல்லையா. காரணம் என்ன, இவ்வளவு கோபமும் செற்றமும் இவர் மேல கொண்டிருந்தார். ஆனா உயிர் பெற்றவுடன் பார்த்த காட்சி என்ன, தன்னையே கத்தியால மாய்த்து கொள்ள போகிறார். அப்போ ஒரு அடியாருக்காக தன்னை மாய்த்து கொள்ள போகிறார் அப்படின்னா எத்தகைய அன்பு, பக்தி, பரிவு இருக்கணும், எவ்வளவு உயர்ந்த குணம் இருக்கணும். அப்ப இவருக்காக இறைவன் தூது செல்றதுல எவ்வளவு சிறப்பு, இவர் எவ்வளவு சிறப்புக்குரியவர், இறைவன் தூது சென்றது எவ்வளவு சரி, எல்லாம் அந்த ஒரு கணத்துல அவர் புரிஞ்சுக்கிறார் எல்லாத்தையும். அதான் இவர் வந்து குத்திக்க பார்த்தோன்னே தனக்காக எப்படி செய்து கொள்ள துணிகின்றாரே, எத்தகைய உயர்ந்த தலைவராக இருக்க வேண்டும், உயர்ந்த அடியாராக இருக்க வேண்டும்ன்றது ஒரு கணத்துல உணர்ந்துகிறார். அதுதான் முக்கியம். இதுல அந்த பார்த்துட்டு உடனே எந்திரிச்சு உயிர் பெற்று எழுந்த உடனே கேளீரே ஆகி கேட்டேன், எனக்கு உற்ற துணையாக சுற்றமுமாக நீங்கள் இருக்கின்றீர்கள், உணராது இத்தனை நாள் வீணே இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குத்திக்கிற கையை கெட்டியமா எந்திரிச்சு இறுக்கமாக என்ன பண்றாருன்னா பிடிச்சுக்கிறாரு. கேளீரே ஆகி கேட்டேன் என விரைந்து எழுந்து கையில் வாளினை பிடித்து கொள்ள. எங்க சுந்தரர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தன்னையே மாய்த்து கொள்ள போகின்றாருன்னு விரைந்து எழுந்து அவர் கையில இருக்கிற கத்தியை வந்து ஏற்கொன் கலிக்காம நாயனார் இறுக பற்றி கொள்கிறார். பற்றி கொள்ள வன் தொண்டர் வணங்கி வீழ்ந்தார்.
அந்த கையில வன்தொண்டர் கையில இருக்கிற கத்திய வந்து கெட்டியமா பிடிச்சுக்கிற வன்தொண்டர் என்ன பண்றாருன்னா, ஏர்கொன் கலிக்காம நாயனாருடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்குகின்றார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. முதல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தான் ஏர்கொன் கலிக்காம நாயனார் திருவடிகள்ல விழுந்து வணங்குகின்றார். எவ்வளவு கருணை பாருங்க. ஏர்கொன் கலிக்காம நாயனார் கையில் கத்தி பிடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் முதல்ல வணங்கியிருப்பாரு. அவர் கையில கத்தி வச்சிருக்காரு. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அதான் அடியார் அப்படின்னும் பொழுது அவர் எந்த வருணத்தவர், எந்த வயதானவர், அதெல்லாம் அடியார் பெருமக்கள் பார்க்க மாட்டாங்க. மெய்யடியார் யாரா இருந்தாலும் வணங்குவார்கள். இதுதான் வந்து அடியார்களுடைய தன்மை. அப்ப என்னன்னா, இந்த அடியார், இந்த மெய் அடியார் அவர் வந்து கையை கெட்டியமா பிடிச்சிட்டாரு, குத்திக்க போறாரு. சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை விழுந்து வணங்குகின்றார். ஏர்கொன் கலிக்காம நாயனாருடைய திருவடிகள். அப்ப இவர் எவ்வளவு உணர்கின்றார் பாருங்க. கண்ணு முழிச்ச உடனேவே, உயிர் பெற்ற உடனே பாக்குறாரு. ஒரு ஒப்பில்லாத தொண்டர் அவரு வந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள போகிறார். தன்னால் ஒரு அடியார் இறந்துட்டார்னு சொல்லிட்டு. அப்ப எத்தகைய குணம் கொண்டிருக்காருன்னு தெரிஞ்சிட்டு உணரும் பொழுதே திருவடிகளை விழுந்து வணங்குறார். அப்ப அவருடைய பெருமை எல்லாத்தையும் உணர்கின்றார். அப்ப அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு இல்லையா, இதுக்காக தான் சுவாமியே இந்த உயர்ந்த ஒரு தொண்டருக்காக தூது சென்றிருக்கின்றார் என்று இந்த இறைவன் வந்து திருவிளையாடல்கள்லாம் நிகழ்த்தி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமையினை உணர்த்துகின்றார். உடனே வந்து வன் தொண்டர் வணங்கி வீழ்ந்தார். வணங்கி அவர் திருவடிகளை வீழ்ந்து வணங்குகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். மற்றவர் வணங்கி வீழ வாளினை மாற்றி ஏயர் கொற்றவனாரும் நம்பி குறைகள் பணிந்து வீழ்ந்தார். மற்றவர் வணங்கி வீழ, மற்ற அவர்னா இப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வணங்கிய பிறகு வாளினை மாற்றி, இப்ப ஏர்கொன் கலிக்காம நாயனார் கையில வாள் இருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கையில வச்சிருக்காரு இல்லையா குத்திக்கிறதுக்காக, அதை இவர் வாங்கிட்டார். அந்த வாளினை தூக்கி போட்டுட்டு மாற்றினா இருந்து விட்டு ஏர் கொற்றவனாரும் நம்பி குறைகள் பணிந்து வீழ்ந்தார். ஏர்கோன் கலிக்காம நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய திருவடிகளை வணங்குகின்றார். அடியார் நம்மள வணங்கினா நம்ம திருப்பியும் வணங்கணும். அதுதான் அடியார் செய்கை. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளில் விழுந்து வணங்கின உடனே ஏர்கோன் கலிக்காம நாயனாரும் விழுந்து வணங்குகின்றார். எப்படிப்பட்ட திருவடிகள் பாருங்க. குறைகழல் பணிந்து வீழ்ந்தார். குறை கழல்னா என்ன அர்த்தம்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கழல் அணிஞ்சிருக்காரு. குறைனா ஒளித்தல், இந்த சத்தம். இப்ப நம்ம எல்லாம் கொலுசு எல்லாம் போட்டா நடந்த சத்தம் கேட்குங்களா, அதே போல வீரக்கழல் அணிஞ்சிருக்காரு. அது வந்து சத்தம் தருகின்றது. அப்படி ஒலிக்கின்ற வீரக்கழல் அணிந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளை பணிந்தார். இதுல ஒரு உட்குறிப்பு இருக்கு. என்னன்னா, வீரக்கழல் வந்து வெற்றி பெற்றாதான் அடைவார்கள். இப்போ வந்து இந்த இந்த போட்டியில யாரு போட்டி கிடையாது, அடியார்களுக்குள்ள அன்பு போட்டி இல்லையா. இதுல யார் வெற்றி பெற்றார்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். ஏன்னா இவர் அவருடைய நோக்கம் தூய்மையானது. இறைவனிடம் தூது அனுப்பியதும் அதுதான். இறைவனை சேர வேண்டும், இந்த பெண்ணின் பால் உள்ள அந்த நீங்க வேண்டும், அந்த மோகம் நீங்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் சுவாமியை வந்து தூதாக அனுப்பினார். ஒரு அடியா தன் மீது கோபம் கொண்டிருக்கின்றார்னும் பொழுது அவர் தண்டிக்கணும்னு இவர் நினைக்கல. அந்த கோபத்தை நீக்கி தன்னுடன் நட்பு கொள்ள செய்ய வேண்டும் தான் நினைச்சாரு. அது வெற்றி பெற்று விட்டார். அதனால்தான் வீரக்கழல் அணிந்தார் அப்படின்னு குறிப்பை இங்க சொல்றாரு. அப்படி வெற்றி பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை ஏர்கொன் கலிக்காம நாயனார் பணிந்து வணங்குகின்றார். பணிந்து வீழ்ந்தார். அற்றை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயம் கண்டு வானோர் பொன் தட மலரின் மாறி பொழிந்தனர் போனம் போற்ற. இறைவனுடைய திருவருளாலதான் இறந்தவர் உயிர் பெற்றார் இல்லையா. எல்லா உடம்புக்கு ரத்தமும் வந்துருச்சு, குடல் எல்லாம் வெளில சரிந்து விட்டது. இறைவன் திருவருளால உயிர் பெற்றார். இறைவன் திருவருள் எப்பொழுதெல்லாம் வெளிப்படுகின்றதோ அப்போ வந்து சர்வ லோகத்தவர்களும் பூமாறி பொழிந்து வாழ்த்தி வணங்குவார்கள். அது போல அற்றை நாள் அப்பொழுது நிகழ்ந்த அந்த அதிசயம் கண்டு மாணவர்கள் எல்லோரும் பொன்தட மலரின் மாறி, அதாவது இங்க வந்து கற்பக பூ மலர்கள், அதாவது மாறினா மழை போல, கொஞ்சம் எல்லாம் இல்ல, மழை போல மலர்களை தூவி வாழ்த்துகின்றார்கள். புவனம் போற்ற. அப்ப என்னன்னா நம்மளும் போற்றணும்னு அர்த்தம். இந்த உலகத்தவரும் அதனை போற்றி உய்ய வேண்டும். இந்த உலகங்கள் உய்யுமாறு உலகமும் அதை போற்ற வேண்டும் என்று காட்டும்படி அவர்கள் அந்த அந்த பொன் நிறத்திலான பொண்ணு அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த அழகுடைய அந்த கற்பக பூ மலர்களை மழையென பொழிந்து வாழ்த்தி வணங்குகின்றார்கள். இருவரும் எழுந்து புள்ளி, அப்புறம் இருவரும் எழுந்து கட்டி அணைத்துக் கொள்கின்றார்கள் நட்பினால். புள்ளி இடைவிடா நண்பினால். இதற்கப்புறம் அந்த நட்பானது எப்போதும் இடைவிடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும்.
அது போன்ற உள்ளத்தில் எழுந்த தூய நட்பினாலே அணைத்து கொண்டு ஒருவரும் மகிழ்ச்சி போங்க. ரொம்ப மகிழ்ச்சி, இருவருக்கும் மகிழ்ச்சி இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அடியாருடைய நட்பு கிடைச்சதே அப்படின்னு இருவரும் என்ன பண்றாங்க, ஒருவருடைய பெருமையை தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட அடியார் நமக்கு கிடைத்தாரேன் என்று ஒரு அருணா சொல்லவே முடியாத பெருதற்கரிய மகிழ்ச்சி பொங்க திருப்புன்கூர் புனிதம் இல்லையா? இந்த அருளை நிகழ்த்தியது வந்து திருப்புன்கூர் நாயகன். இந்த திருப்பெருமங்கலம் இது நிகழ்ந்தது திருப்பெருமங்கலம் அப்படின்னு ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய ஊரு. அதுக்கு பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல 1.5 கிலோமீட்டர் தூரத்துல திருப்புன்கூர் திருத்தலம் அமைந்துள்ளது. அங்க இருக்கிற இறைவனை வணங்கிதான் நிறைய தொண்டுகள்லாம் வந்து ஏர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் செய்வாரு. இப்ப அடியார் பெருமக்கள் இருவரும் அங்கே சென்று இறைவனை வழிபடுகின்றார்கள். அதுதான் இங்க சொல்றாங்க. இருவரும் எழுந்து புள்ளி இடைவிடா நண்பினாலே பொறு அரும் மகிழ்ச்சி பொங்க திருப்புன்கூர் புனிதர் பாதம் மறுவினர் போற்றி நின்று. மகிழ்ச்சியோடு திருப்புன்கூரில் வீற்றிருக்கின்ற புனிதராகிய சிவபெருமானுடைய திருப்பாதத்தை மறுவினர் போற்றி நின்று இங்கே சென்று உள்ளம் ஒன்ற இறைவன் திருவடியை போற்றி வணங்குகின்றார்கள். அதாவது இந்த மறுவுதல்னா என்னன்னா, பாதத்திலே சேருமாறு வணக்கம் செய்தல். திருவடிக்கு பல முறை வணக்கம் செய்து அங்கே நின்று வன்தொண்டர் தம்பிரானார் அருளினை நினைந்தே. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவன் இவ்வாறு தனக்காக அருள் செய்தார். இவர் விண்ணப்பம் வச்சார் இல்லையா, அவருடைய செற்றத்தை மாற்ற வேண்டும், நட்பு கொள்ள செய்ய வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கேட்டு இப்படி அருள் செய்ததெல்லாம் நினைந்து மகிழ்ந்து அந்த நாளன் என்று எடுத்து பாடி, எடுத்துன்னு ஆரம்பிச்சு அந்த நாளன் என்று அந்த பதத்தை முதலாக கொண்ட ஒரு பதிகத்தை பாடி அருளுகின்றார். அந்த பதிகத்தை வந்து பார்ப்போம். நேரம் கொண்டு கொஞ்சம் விரைவா போவோம். அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுந்த அவன் எது திருப்புன்கூர், இது 7ஆம் திருமுறை. ஏன்னா இந்த பதிகத்துல ஏர்கோன் கலிக்காம நாயனாரை எவ்வாறு இறைவன் ஆட்கொண்டார் அப்படின்ற ஒரு அரிய கருத்துக்கள்லாம் இந்த பதிகத்துல இருக்கு. திருப்புன்கூர் திருத்தலத்துக்குரிய பதிகம் 7ஆம் திருமுறை. அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுந்த, இதோட சிறப்பு என்னன்னா, இறைவா உன்னுடைய பெருமைகள்லாம் இவ்வாறு அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை வந்து அடைந்தேன். அப்ப நீதான் இதெல்லாம் செய்ய முடியும், நீதான் தெய்வம் அப்படின்றதை உணர்ந்து திருவடியை அடைந்தேன் அப்படின்னு அவர் உணர்ந்ததை வந்து உலகுக்கெல்லாம் உணர்த்தி, இறைவன் தான் பரம்பொருள், இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டுமே உள்ளது, அதனால சென்று வணங்கி அருள் பெறுங்கள் நமக்கெல்லாம் உபதேச மொழி இந்த பதிகம். அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுந்த அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆருயிர் அதனை வவ்வினாய்க்கு உந்தன் வன்மை கண்டு அடியேன் எந்தை நீ என நமந்தமர் நலியில் இவன் மற்ற என் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புன்கூருளானே. இது பக்த மார்க்கண்டேயருக்கு அருளியதை இங்க சொல்றாங்க. அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுந்த, சிவபூஜை செய்கின்ற மார்க்கண்டேய பெருமானுடைய அந்த ஆயுட்காலம் முடிந்தவுடன் உயிரை பற்றுவதற்காக காலன் வருகின்றான். 55வது பதிகமா அடியார் பெருமக்கள் எடுத்துக்கணுமா, 55. அப்படி வந்து காலன் வருகின்றான் உயிரை கவ்வன் தெரிஞ்ச உடனே அந்த பக்த மார்க்கண்டேய பெருமான் என்ன பண்றார், இறைவனை இறுக பற்றி கொள்கின்றார். அப்படி உன் அடைக்கலம் புகுத, அந்த நாளன் ஆகிய மார்க்கண்டேயர் உன் அடைக்கலம் புகுத, நீயே அடைக்கலம் என்ன உன்னை சரணடைய அவனை காப்பது காரணமாக, சிவபக்தி செய்த பூஜை செய்த அந்த பக்தனை காப்பது காரணமாக நீ என்ன பண்ண ஐயா, வந்த காலன் தன் ஆருயிர் அதனை வவ்வினாய்க்கு, அவன் உயிரை கவர்வதற்காக வந்த காலனுடைய 6 உயிரான். அதனால காலனுக்கு 6 உயிர்னா வலிமையான உயிரான். எத்தனை உயிரை வந்து வச்சுட்டு போறாரு. அதனால காலனுடைய உயிர் வந்து பாத்தீங்கன்னா 6 உயிர், அந்த வலிமையான உயிர் அதனை வவ்வினாய்க்கு, அவனுடைய உயிரை காலனுடைய உயிரையே நீ வவ்வினாய நீக்கினாய், உடலில் இருந்து உயிரை நீக்கினாய். இப்ப காலனையே ஜெயிச்சிட்டப்பா, அப்ப நீ அதனால இப்போ காலனை ஜெயிக்கக்கூடிய கடவுள் நீதான் அப்படின்றதை நான் உணர்ந்தேன். உந்தன் வன்மை கண்டு அடியேன், உன்னுடைய வலிமையினை தெரிந்து கொண்டேன். காலனை யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது, ஆனா காலனுடைய உயிரையே நீ நீக்கிட்டா, உன்னுடைய வலிமை உன்னுடைய வெற்றியை கண்டு அடியேன் ஆகிய நான் எந்தை நீ என நமந்தமர் நலியில்,
அதாவது அப்பா நீ வந்து காலன உயிரையே போய்கிட்ட, அதனால என்னை வந்து நமன் தமர் இந்த காலனுடைய தூதர்கள்லாம் வந்து என்ன நலிகணும், எனக்கு துன்பப்படுத்தணும்னு வந்தா நீ வந்து விடமாட்ட. எப்படி பக்த மார்க்கண்டேயரை காப்பாத்துனியோ அதே போல இவன் மற்ற என் அடியான், இவன் என் அடியான், அதனால இவனுக்கு துன்பம் செய்வாதீர்கள் என்று விளக்கும், அவர்களை என்கிட்ட சேர விடாம விளக்கும். எந்தை நீ என்னை நமன் தமர் நலியில், என் தந்தையாகிய நீ என்னை நமன் தமர், நமனுடைய சொந்தக்காரர்கள் அந்த யமகிங்கரர்கள்லாம் என்னை நலியில், என்னை நலிதல்னா துன்பப்படுத்துதல், நலிய வந்தா இவன் மற்ற என் அடியான், இவன் என் அடியான் என விளக்கும், அவர்களை என்கிட்ட வராம நீ விளக்குவ, இந்த சிந்தையால் விளக்கும். அதாவது விளக்குறது மட்டும் இல்ல, எனக்கு நீ என்ன கொடுப்ப, உன்னோட சிவலோகத்தை கொடுப்ப, இந்த யம தூதர்கள்ட்ட என்ன அனுப்பாம இருக்கிறது மட்டும் இல்லாம உன்னிடத்தில் வைத்துக் கொள்வாய், சிவலோகமும் தருவாய். அதனால அந்த சிந்தையால் வந்து அந்த சிந்தை அந்த உணர்ந்து கொண்டு அந்த சிந்தையோடு வந்து உன் திருவடி அடைந்தேன், செழும் பொழில் திருப்புன்கூருளானே, வளமான பொழில்கள் சூழ்ந்த திருப்புன்கூரில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனே. இது ஏன் அந்த நாளன் ஃபர்ஸ்ட் வச்சாருன்னா சிறப்பா சொல்றாங்க. ஏன்னா ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய உயிரை மீட்டவர், அவர் உயிர் போயிடுச்சு, திருப்பி இறைவன் மீட்டு கொடுத்தாரு இல்லையா, அந்த ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க இல்லையா. உயிரை காப்பது மட்டும் இல்ல, போன உயிரே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் யாருக்கு? சிவ பரம்பொருளுக்கு தான் இருக்கு. உன்னுடைய ஆற்றலை கண்டு உன்னை வணங்குகின்றேன் ஐயனே, எனக்கும் நமன் தமர் வந்து அணையக்கூடாது, உன்னுடைய சிவலோகத்தை இந்த பிறவி முடியில் தந்தருள வேண்டும் கேட்கிறார். அடுத்த பாடல் இது வந்து நிகழ்ந்த வரலாறு, அருள் வரலாறு, அதுதான் இந்த 2வது பாடல்ல சொல்றாங்க. வையகமுற்றும் மாமழை மறந்து வயலில் நீர் இலை. இந்த பெருமங்கலம் ஊர் என்ன ஆகுதுன்னா, அந்த பெருமங்கலத்துல ஏற்கும் கலிக்காம நாயனார் வசித்து கொண்டிருக்கின்றார். நிறைய இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய வயல்கள் நிறைந்த பகுதி தான். அப்ப என்ன ஆச்சுன்னா மழையே பெய்யல, ரொம்ப வருஷத்துக்கு மழை பெய்யல, வையகம் முற்றும் மாமழை மறந்து மழை பெய்யறத மறந்து போச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா வயலில் நீர் இல்லை, பயிர்கள் எல்லாம் கருகி போச்சு, உணவு இல்லை, எல்லா உயிர்களும் வாடுது. இப்ப சுவாமி கிட்ட அந்த ஊர் மக்கள் என்ன வேண்டிக்கிறாங்க, எல்லாம் திருப்புன்கூர் இறைவன் கிட்ட, இறைவா மழையே இல்ல, உயிர் இனங்கள்லாம் வாழ்வதே கஷ்டமாயிடுச்சு, நீ மழை தந்து அருள வேண்டும். நிறைய நெல் விளையும் இல்லையா, எங்களுக்கு வந்து அப்ப நாங்க என்ன பண்றோம், நீ மழை தந்து எங்க உயிரை காப்பாத்துனா நாங்க 12 வேலி நிலம் உனக்கு தருகிறோம், கோயிலுக்கு எழுதி வச்சிடறோம்னு வேண்டுறாங்க. திருப்புன்கூர் இறைவன் என்ன பண்றாரு, சிவலோகநாத சுவாமி பெருங்கருணையோடு மழை வந்து பொழிய வைக்கிறாரு, மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா மழை ரொம்ப அதிகமா பொழியுது. இறைவன் திருவருள் இல்லையா, ரொம்ப பொழிந்து பயிர் வளர்றதை தாண்டி எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு எல்லா ஊரே மூழ்கிடுற அளவுக்கு மழை, பயங்கர மழை. திருப்பி சுவாமிகிட்ட போய் வேண்டுறாங்க, சுவாமி மழை ரொம்ப அதிகமா போயிடுச்சு, அதை நிறுத்தணும், 12 வேலி நிலம் திருப்பியும் கொடுக்குறோம். முதல்ல என்ன சொன்னாங்க, மழை பொழியறதுக்கு கேட்டாங்க, இப்ப என்ன சொல்றாங்க, மழை நிக்கணும் சுவாமி, திரும்பி ஒரு 12 வேலி நிலம் தரேன் அப்படின்னு சொன்னோடனே மழை நிக்குது. சுவாமி பாருங்க எப்படி ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி 24 அந்த வேலி நிலம் வாங்கிக்கிறார். இப்படிப்பட்ட உங்களோட திறமையை கண்டு, சுவாமி எவ்வளவு திறமையா நீங்க 24 வேலி நிலம் வாங்கிட்டீங்க, உங்களுடைய அந்த திறத்தினை கண்டு, யாவற்றையும் நிகழ்த்தவல்ல திறத்தினை கண்டு உங்களை வணங்க வந்திருக்கிறேன்னு அவர் சொல்லுவார். வையகமுற்று மாமழை மறந்து வயலில் நீர் இல்லை, வயல்ல நீரே எல்லாம் மழை பெய்யறதே மறந்து போச்சு, மாநிலம் தருகும் ஐயனே மழை பெய்யவை, மாநிலம்ன்றது 12 வெளி தருகோம், உய்ய கொள்க எங்களெல்லாம் காத்தருள்க என்ன சொல்ல, மற்ற எங்களை என்ன எங்களெல்லாம் காப்பாத்துங்கன்னு சொல்ல, ஒளிகொள் வெண்முகிலாய் பறந்து எங்கும், வெண்முகிலாய் இருக்கும்போதே சுவாமி மழை பொழிய வைக்க முடியும் அவரால்தான். இந்த ஒளி ஏற்படுத்துகின்ற வெண்முகில், கருமேகம்னா அந்த கருமை இருக்கிற வரையும் தான் மழை பொழியும். ஆனா வெறும் வெண்முகிலாய் இருந்து இடி இடிச்சு தொடர்ச்சியா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அது போல சுவாமி வெண்முகிலாய் பறந்து மழை தொடர்ச்சியா பொழியுது, பெய்யும் மாமழை பெருவெல்லாம் தவிர்த்து, இந்த வெள்ளமானது எல்லாத்தையும் அடிச்சு பாழாக்கிடும்னு சொல்லிட்டு தவிர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள, பெயர்த்தும் மீண்டும் என்ன பண்றாராம், மண்ணீர் வேலி கொண்டு அருளும், சுவாமி ஏத்துக்கிட்டு அருள் செய்கின்றார். அப்படிப்பட்ட செய்தியை கண்டு என் திருவடி அடைந்தேன், உன்னால எல்லாவற்றையும் செய்து அருள முடியும் அப்படின்ற உன்னுடைய அந்த சீலம் கண்டு உன் திருவடியை அடைந்தேன், செழும் பொழில் திருப்புன்கூர் உலானே அப்படின்னு பாடுறாரு. அடுத்தது ஏதம் நன்னிலம் ஈரறு வேலி ஏயர்கோன் உற்ற இரும்பிடி தவிர்த்து. இங்கே வந்து
அந்த 12 ஏர்கோன் கலிக்காம நாயனார் பெருமங்கலத்தோட தலைவர். அவர் தான் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார். இது மாதிரி எங்க ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் உயிர் துறந்துருவாங்க போல இருக்கு, 12 வேலி நிலம் தரான்னு சொல்லிட்டு. திருப்பி மழை நிக்கிறதுக்காகவும் 12 வேலி நிலத்தை அவர் தான் கொடுக்குறாரு. அது 3வது பாடல்ல சொல்றாரு பாருங்க. ஏதம் நன்னிலம் ஈரரு வேலி. ஏதம்னா பெருமை மிக்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பெருமை மிக்க சிறந்த நிலமாகிய ஈரரு வேலி, அதான்லயே 12 வேலி நிலத்தை வந்து கொடுக்குறாரு இல்லையா. அப்படிப்பட்ட ஏயர்கோன் ஒற்ற இரும்பினி தவிர்த்து, அப்படி அவர்கிட்ட அந்த நிலத்தை வாங்கின சுவாமி அவருடைய இரும்பினி, இரும்னா பெரிய பிணி, சூளை நோயையும் தவிர்த்து அருள் செய்கிறாய். இது வந்து அகச்சான்று. இந்த அருள் வரலாறு நிகழ்ந்ததுன்னு பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்றாரு இல்லையா. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானே பதிகத்துல சொல்றாரு. அந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார் உற்ற இரும்பினி, இரும்னா பெரிய பெரிய பிணினா கொடும் பிணின்னு அர்த்தம். அந்த சூளை நோய் இல்லையா, உயிரியே கொள்கின்ற அளவுக்கு அவரே வலி தாங்கிக்க முடியாம வயிற்றை கிழித்து கொண்டு இறக்கிறார் இல்லையா. அந்த அந்த பிணியை தவிர்த்து அருள் செய்தாய் அப்படின்னு சொல்லிட்டு கோதனங்களை அடுத்தது சண்டேஸ்வரன் நாயனாருடைய அருள் வரலாற்று சொல்றாரு. கோதனங்களின் பால் கறந்து ஆட்ட போல வெண்மணல் சிவன் தன்மேல் சென்ற தாதை தாள் அரையெறிந்த சண்டிக்கு உன் சடைமிசை மலர் அருள் செய்ய கண்டு. அதாவது கோதனங்களின் பசுக்களுடைய பாலை எல்லாம் கறந்து ஆட்ட சுவாமியாகி உனக்கு அபிஷேகம் செய்ய வெண்மணல்ல, நமக்கு தெரியும் சண்டேஸ்வர நாயனார் பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த பசு நிறைகள் அதோடைய பாலை எல்லாம் ஆனா கறக்கல, இது அன்போடு தீண்டின உடனே அந்த மடியை தொட்ட உடனே என்ன ஆகுது, கனைத்து பாலை தாயன்போடு உருகி பாலை தருகின்றது, சொருகின்றது. அந்த பாலை எல்லாம் எடுத்துட்டு வந்து மணலினால் சிவலிங்கமும் கோயிலும் செய்து பூஜை செய்யறார் இல்லையா. அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கின்றார். கோதனங்களில் பால் கறந்து ஆட்ட அபிஷேகம் செய்ய கோல வெண்மணல் சிவன் தன்மேல் சென்றார். அந்த அழகிய வெண்மணலால் செய்த இந்த சிவபெருமான், இந்த சிவலிங்கத்துக்கு இவர் பூஜை செய்ய அதனை தடுத்த தாதையுடைய தாள் அற எறிந்த, அந்த அபிஷேகத்துக்கு வச்சிருக்கிற அந்த பால் குடத்தை காலால் இடறி சிந்திய தாதைனா தந்தையுடைய தாள் எரிந்த கால்களை அரண வெட்டுமாறு எரிந்த சண்டிக்கு. அப்ப தன் தந்தையா இருந்தாலும் சிவ அபராதம் செய்தது யாரா இருந்தாலும் கொல்ல வேண்டும் அப்படின்றதுதான் சிவ ஆகம நூல் துணிவு. யாரா இருந்தாலும், அதனால தன் தந்தையா இருந்தாலும் சிவ அபராதம் செய்ததால் அவர் 2 கால்களையும் தடித்த எரிந்தனா வெட்டிய சண்டிக்கு உன் சடைமிசை. இப்படிப்பட்ட சண்டேஸ்வரன் நாயனாருக்கு சுவாமி என்ன பண்றாரு, தன் சடையில இருக்கிற கொன்றை மாலையை எடுத்து சண்டேஸ்வரன் நாயனார் பெருமானுக்கு சூட்டுறாரு. அவருக்கு பேர் விசார சர்மர். அந்த அவர் கொடுத்த இறைவன் கொடுத்த அந்த போஸ்ட், அந்த பதத்துக்கு தான் வந்து சண்டேஸ்வர பதம்னு பேர். சண்டேஸ்வர பதம்னா சுவாமி என்ன உண்கின்றாரோ உடுத்துகின்றாரோ என்னென்ன பூக்களை சூடுகின்றாரோ அது எல்லாம் வந்து சண்டேஸ்வர நாயனாருக்கு போகும். அதான் சண்டேஸ்வர பதம். அதை வந்து விசார சர்மர் ஆகி அந்த சிறு பிள்ளைக்கு சுவாமி தந்து அருள் செய்கின்றார். அப்ப தாதையுடைய தாளை கால்களை வெட்டி அறிந்த வந்து அவ்வளவு பக்தி, சிவ பக்தி கொண்டிருக்கிறதுனால அதற்கு மகிழ்ந்து இறைவன் வெளிப்பட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய கொன்றை மாலையை அவருக்கு சூட்டி சடைமிசை மலர், சடைமிசைனா சடையின் மேல இருக்கிற மலரை அருள் செய்ய கண்டு. நீ இப்படி வந்து அவருக்கு அருள் செஞ்சதை பார்த்துட்டு, இது வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சொல்றாரு. அப்படி வந்து விசார சர்மருக்கு அருள் செய்ததை பார்த்துட்டு பூத ஆளி நின் பொன்னடி அடைந்தேன். பூதம்னா எல்லா உயிர்கள்னு அர்த்தம். ஆளினா எல்லா உயிர்களையும் ஆளுகின்ற தலைவா, நீ பொன்னடி அடைந்தேன், திருவடியை அடைகின்றேன். ஏன்னா உன்னை அன்போடு வணங்குனா நீ பேரருள் புரிவாய் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. உனக்கு கிடைக்கிற அமுது பரிவட்டம் புஷ்பம் எல்லாம் கொடுக்குற, அதனால உன்னை வணங்குகின்றேன், எனக்கும் அது போல பேரருள் புரிய வேண்டும் சொல்றாரு. பூம்பொழில் திருப்புன்பூர் உள்ளானே. அடுத்தது 4வது பாடல் ரொம்ப ஒரு நுட்பமான பாடல் இது. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அரையன் நாளை போவானும் கற்ற சூதன் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புள்ளன் என்று இவர்கள் குற்றம் செய்யணும் குணம் என கருதும். அதாவது என்னன்னா, அடியார் பெருமக்கள்லாம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, குரு பூஜைக்கு போகும்போது இந்த 2வது பாடல் 3வது பாடல் வாயாலையும் சொல்லக்கூடாதுமா, நினைக்கவும் கூடாது, சிவ அபச்சாரம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அது சரியான அந்த கருத்தை வந்து அடியார் பெருமக்களுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன்,
நற்றமிழ் ஓதாது உணர்ந்தவர் இல்லையா ஞான சம்பந்த பெருமான். அந்த சிறந்த, அதாவது இயல், இசை, நாடகம் என்ற மூன்று தமிழிலும் வல்லவர் ஆகிய ஞான சம்பந்த பெருமான், நாவினுக்கு அரையன் அதாவது திருநாவுக்கரசு நாயனார் பெருமான், திருநாளை போவார் நந்தனார் நாயனார் பெருமான், நற்சூதன் மூர்க்க நாயனார் சூதாடிய மூர்க்க நாயனார், சாக்கிய நாயனார், சிலந்தினா கோசெங்கர் சோழ நாயனார், கண்ணப்ப நாயனார், கணம்புள்ள நாயனார், இவர்கள் எல்லாம் குற்றம் செய்கின்றார்கள், ஆயினும் குணமாக நீ கருதினாய் அப்படின்னு போட்டிருக்காரு. இது குற்றம்னா அவர்கள் குற்றம் செய்யவில்லை, குற்றம் செய்ததாகவும் சுந்தரமூர்த்தி நாயனார் குறிப்பிடப்படவில்லை. உலகத்தவர் பார்வையில அது குற்றம் போல தெரிகின்றது அப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்படிதான் நம்ம சொல்லணும். அவர்கள் செய்தது குற்றம் கிடையாது. நாயன்மார் பெருமக்கள் இல்லையா, இப்படி செய்தது குற்றமா இருக்கும். அவர்கள் செய்தது குற்றம் இல்லை. உலக பார்வையில அது குற்றம் போல தெரிந்தாலும் அதுல இருக்கிறது சிவபக்தி, சிவனடியார் பக்தி, சிவ தொண்டு. அதை கண்டு நீ அவர்களுக்கு என்ன செய்கின்றாய், அருள் செய்கின்றாய் அப்படின்ற. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இவருமே தூது அனுப்புனாரு, ஆனா இவருடைய குற்றம் இல்லை. காரணம் என்னன்னா திருக்கயிலாயத்தை அடைய வேண்டும், அதற்கு தடையா இருக்கின்ற இந்த ஊடலை நீக்க வேண்டும் தான் சொல்றாரு. அதுதான் இங்க சொல்றாரு. இப்ப ஞான சம்பந்த பெருமான் உலகத்தவர் என்ன குற்றம் சொல்றாங்க, ஞான சம்பந்த பெருமான் 8000 சமணர்களை கழிவில் ஏற்றினார், அது குற்றம் அப்படின்னு உலக மக்கள் சொல்கின்றார். தவறு அது. இவர் பாண்டிய நாட்டுக்கு போறதே சமணர்களை அழிப்பதற்காக கிடையாது. அந்த சமண இருளை நீக்க வேண்டும். தவறான கோட்பாடை கொண்டிருக்கின்றார்கள், அந்த கோட்பாட்டை நீக்கணும். வாதுல பல வகையாலும் என்ன பண்ணிட்டாரு, அவர்கள் வணங்குகின்ற தெய்வம் மெய்ப்பொருள் கிடையாது, அவங்க சொல்கின்ற நூட்கள் உண்மை பொருளை கொண்டு இருக்கிறது கிடையாது, அவங்க மந்திரங்கள் உண்மையான தன் பெருமைகள் கொண்டதில்லை, எல்லாத்தையும் நிரூபிச்சிடுறாரு. அப்ப என்ன பண்ணணும், அதை விட்டுட்டு சைவ சமயம் சார வேண்டும் இல்லையா. எல்லாத்தையும் விளக்கினதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணல, சைவம் தான் மெய் சமயம் என்பதை பலவாறும் அவர்கள் விளக்கி பிரத்யட்சமாக காட்டினதுக்கு அப்புறமா அவங்க சைவத்தை சேரல. அப்பயும் என்ன சொல்லுவாங்க, யாரெல்லாம் சமணர்களோ திருநீர் அணிந்து நமசிவாய மந்திரம் சொல்லி சைவர்கள் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கதான் ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, அவங்கதான் கடைசி வாதுல தோற்ற கழுவேறுகின்றோம்னு அவர்களே தான் சொல்லுவாங்க சமணர்கள். அதே போல சைவத்தை சாராது அவர்களாகவே கழுவேறினார்கள். இதுதான் நிகழ்ந்த உண்மை. அதனால ஞான சம்பந்த பெருமான் பெருந்தகையா தவறு செய்தார்கள் என்று யாரும் சொல்ல. அந்த சமண இருளை நீக்கினார். அது போல நாவுக்கரசு நாயனார் பெருமான், அவர் என்ன தப்பு செஞ்சாரு, அவர் சமண சமயத்தை சார்ந்தது. அதுக்கு முற்பிறவியிலே, இது இறைவனுடைய வாக்கு, திருவாக்கு, முற்பிறவியில வாகீசராக இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் செய்வாரு. அந்த தவத்துல சிறிதளவு கொஞ்சோண்டு பிழை ஏற்பட்டுரும், அவரையும் அறியாம. அதற்கு அவர் என்னப்பா பண்ணுவாரு, அதனால அந்த பிழை ஏற்பட்டதுனால அடுத்த பிறவியில சில காலம் அவர் சமண சமயத்தை சார வேண்டும் அப்படின்றது இந்த விதி, அந்த பிழையினால. இப்ப இதுக்கு அந்த பிழைக்காக தான் இறைவன் சூளையை தந்து அவர் துன்பப்பட்டு அந்த நீங்கிடுச்சு, இந்த பிழை நீங்கிடுச்சு. அதற்கப்புறம் அந்த பிழைன்னு சொல்லக்கூடாது. இறைவனோட திருவருளால கருணை பெற்று அவர் உயிர்ந்ததுக்கு அப்புறம் அதை சொல்லக்கூடாது பிழை. அது போல நாளை திருநாளை போவான், நாவினுக்கு அரையன் நாளை போவான் நந்தனார் நாயனார் பெருமான், அவர் என்ன துன்பம் செஞ்சாங்க, அவர் என்ன தவறு செஞ்சாங்கன்றது உலக சொல்றாங்கன்னா வேறு, அதாவது திருநாளை போவார் குல நிலை பிறந்தார். அந்த காலத்துல என்னென்ன அவங்க என்ன அவங்களுக்கு தொழிலோ அந்த தொழில் மட்டும்தான் செய்யணும், அதை தாண்டி வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் இறைவன் மீது இருக்கிற அன்பின் மிகுதியால என்ன பண்ணணும், சுவாமியை சென்று தரிசிக்கணும்னு நினைச்சாரு. அந்த இறைவனை தரிசித்தது மட்டும் இல்ல, அந்த அன்பினால் இறைவனுடைய இரண்டர கலந்தார் இல்லையா. எவ்வளவு பாக்கியம் அது, எத்தகைய அன்பு அந்த தொண்டு. இது தில்லைவாழ் அந்தணர்களுக்கும் இதுல எந்த தப்பும் இல்லை. சுவாமி அவர்களுக்காக அந்த நெருப்பை வளர்க்க செல்வார், அவர்கள் வளர்த்து ஐயாரேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா சுவாமியே சொல்லியிருக்காரு, உங்கள் பொருட்டு தீ வளர்த்தோம் அப்படின்வாங்க. அப்போ அவர் செய்த செய்கையும் குற்றம் கிடையாது. அடுத்தது நற்சூதன் மூர்க நாயனார். மூர்க நாயனார் அப்படின்றவர் சிவனடியார்களுக்கு திரு அமுது ஊற்றணும்னு மிக்க ஆசை. பொருள் இல்லை, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சூதாடுறது மட்டும்தான், ரொம்ப சிறப்பா சூதாடுவாரு. அதையாவது செய்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு
சூதாடி வென்ற பொருட்களை எல்லாம் அடியார்களுக்கு திருவாவூர் செய்விப்பார். சூதுல என்ன பண்ணுவார்னா முதல் இதுல தோத்துருவாராம். சரி அப்படின்ட்டு அப்புறம் அவங்க வந்து சரி தோத்துறாரு, நம்ம நிறைய கிடைக்கும் சொல்லிட்டு எதிராளி நிறைய சூதுல வச்சும் போது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வெற்றி கொண்டு சூதுல இவர் ஜெயிச்சிருவாரு. தோத்தவங்க வந்து பணத்தை கொடுக்கலன்னா அவங்கள தண்டிப்பார். கத்தியால அறிகிறது இது போல செய்வாரு. இது ஆனா குற்றம் கிடையாது. ஏன்னா சிவனடியார்களுக்கு திருவாமூது செய்வதற்காக எது செய்தாலும் குற்றம் கிடையாது. ஏன்னா சூதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு அழைக்கலையா, அவர்கள் தான் வந்தாங்க. இதெல்லாம் செய்யறோம்னு ஒத்துக்கிட்டு கொடுக்காம இருந்தா அப்ப அதுவும் அவருடைய குற்றம் கிடையாது. அப்புறம் சாக்கிய நாயனார் என்ன பண்ணாரு, சுவாமிக்கு தினந்தோறும் வந்து மலர் பறித்து போடணும், வணங்கணும். அதாவது இவர் என்ன சாக்கியராகிய வேறு சமயத்துல இருந்தாலும் சிவபெருமான் தான் மெய்ப்பொருள் உணர்ந்துட்டார். சிவலிங்கத்துல இருக்கிறது சிவ பரம்பொருள் தெரிஞ்சும் அவரை போற்றி வணங்கணும்னு நினைப்பாரு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா திரும்பி பார்க்கணும்னு ஒரு சும்மா கல் எடுத்து எறிவோம் இல்லையா, அது போல சுவாமி என்ன பண்றாரு, இவரு சுவாமி எந்த சமயத்துல இருந்தாலும் இறைவனை வணங்கினா ஏத்துப்பாரு அப்படின்னும் போது நான் எது போட்டாலும் நான் மலர்னு நினைச்சு எது போட்டாலும் அவர் ஏத்துப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு கல்லை எடுத்து எறிகின்றார். சுவாமி வந்து அதை ஏத்துக்கிறாரு. முதல் நாள் அப்படி போட்டார், அடுத்த நாள் வராரு, கல்லை எரிஞ்சிட்டோமே. அப்ப நினைக்கிறாரு அவர் இது இறைவனோட திருவருள் தான். அப்ப நம்ம இதுவே சுவாமி அப்ப இறைவன் திருவருள்னா அதையே நம்ம செய்வோம், அதை ஏத்துக்கிட்டாருன்னா அதே செய்வோம்ட்டு தினந்தோறும் என்ன பண்றாரு, பூக்களுக்கு பதிலாக கல்லையே எரிந்து, ஆனா அவர் மனசுல என்ன நினைக்கிறாரு, உனக்கு பூக்களை சமர்ப்பிக்கின்றேன்னு நினைச்சிட்டு கல்லால போடுறாரு. சுவாமி அந்த அந்த தொண்டையும் ஏற்றுக்கொள்கின்றார். அது போல சிலந்தி தெரியும், கோசெங்கர் சோழன் நாயனார் சிலந்தியாகி என்ன பண்றாருன்னா முற்பிறவியில, அந்த முழு வரலாறு சொல்லணும்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், சுருக்கமா சொல்றேன். கோசெங்கர் சோழ நாயனார் முற்பிறவியில சிலந்தியாக திருவானைக்கா ஜம்புகேஸ்வர பெருமானுக்கு திருத்தொண்டு செய்கின்றார். அவர் வந்து வெட்ட வெளியில இருக்கார் சுவாமி, அந்த நாவல் மரத்துக்கு கீழே. அப்ப அந்த மரத்துல இருந்து சருகுகள்லாம் உழுது சுவாமி மேல விழுது. பாக்குது, மேல வந்து எதுவும் இல்லையே, சுவாமி மேல சருகுகள்லாம் உதிருதேன்ட்டு வருத்தப்பட்டு மேல ஒரு பந்தல் அமைக்குது, வாய் நூலாலே சிலந்தி. சுவாமி மேல சருகு உதிரா, அதுல வெயில் எல்லாம் படாம சுவாமியை வந்து பாதுகாக்குது. ஆனா யானையும் பூஜை செய்து வந்து காவிரி நீற்றை தன்னுடைய துதிக்கையில எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு நீராட்டி மலர் தூவி வணங்குது. அது பாக்குது, என்ன ஒட்டடை படிஞ்சிருக்கே சுவாமி மேல அசிங்கமா, ஒட்டடை நீக்குது. இது தொண்டுதான் செய்யுதுன்றது நான் யானைக்கு தெரியல. சிலந்திக்கு கோபம், தினம் தினம் அது வந்து இவ்வாறு பந்தருக்கு மேற்கட்டி அமைக்குது, அதை யானை வந்து கலைந்துடுது. வருத்தப்பட்டுதான் என்ன பண்ணுதுன்னா யானைய வந்து துதிக்கோயில் உள்ளார புகுந்து மூளைக்கிட்ட போய் அது குடையுது. வருத்தம் தாங்காம அந்த யானை என்ன பண்ணுதுன்னா தலையை மோதிக்கிட்டு பாறையில இறந்துருது. யானைக்கு முக்தி கொடுத்துட்டு கோசெங்கர் சோழ நாயனார் அந்த சிலந்திக்கு என்ன பண்றாருன்னா, நம்ம என்ன தொண்டு செய்யறோமோ தொடர்ச்சியாக அந்த பல பிறவிகளையும் அந்த தொண்டு தான் செய்யற போல வரும், சிவலோகத்துக்கும் அதுதான் செய்வோம் சென்று. அப்ப இங்க சுவாமிக்கு என்ன பண்ணுச்சு, அந்த கூரை அமைச்சது இல்லையா, சுவாமி என்ன பண்ண, நீ ராஜாவா பிறந்து எனக்கு பல கோயில்கள் கட்டணும்னு சுவாமி அருள் செய்கின்றார். அதனாலதான் கோசெங்கர் சோழ நாயனார் பெருமான் 70க்கும் மேற்பட்ட மாட கோயில்களை நமக்கு அமைக்கின்றார். யானை கூட தானே பகை, யானையே ஏற முடியாதபடி மாட கோயில்களாக அமைக்கின்றார். பாரு, அப்ப வந்து அவர் செய்ததும் வந்து குற்றம் இல்லை. ஏன்னா சுவாமிக்கு என்ன பண்றாரு, ஒட்டடை அமைக்கணும்னு நினைக்கல, பந்தல் அமைக்கணும்னு தான் நினைக்கிறார். அப்ப அதுவும் குற்றம் கிடையாது. கண்ணப்ப நாயனார் அமுது சுவாமிக்கு ஊற்றாரு, அன்போடு ஊற்றாரு, என்னென்னவோ சொல்லி ஊற்றாரு. அதான் சுவாமி அதை ஏத்துக்கிறவங்களோ அதான் ரொம்ப சிறப்பா இருக்கும். என்ன சொல்லுவா சுவாமி கிட்ட அதை ஊட்டும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி வெறும் தசைகள் கிடையாது, அது கொழுப்போட சேர்ந்து இருந்தாதான் நல்லா அந்த நெருப்புல காய்ச்சனோடனே நல்லா ரோஸ்ட் ஆயிடும். இப்ப நல்லா கொழுப்பா இருக்கிற தசைகள்லாம் தேர்ந்தெடுத்து கோல்ல கோத்து பதமா காய்ச்சி நல்லா வாயில போட்டு பல்லால அதுக்கி பார்த்தேன். அது வந்து கடினமா இருக்கா மென்மையா இருக்க மாதிரி மென்மையா இருக்கிறதா நாவால சுவை பார்த்தேன். நல்லா வந்து சுவையா இருக்கிறதா பார்த்து அதை வாயில இருந்து எடுத்து என்ன பண்ணுவார், கல்லையில வச்சுப்பாரு. அதுதான் சுவாமிக்கு படைச்சு சொல்லுவாரு, இது மாதிரி நான் வந்து பல்லாலையும் அதோட கடினத்தன்மையை சோதிச்சுட்டு நாக்காலையும் சுவை பார்த்தா இது ரொம்ப நல்லா இருக்கு, நாயநீரே அமுது செய்தருள்னு சொல்லிட்டு சுவாமிக்கு
இந்த சொல்லி அவங்களும் செய்விச்சுட்டாராம். வேற அன்போடு சொன்ன உடனே சுவாமி என்ன பண்றாராம், அந்த கல்லையில இருக்கிற அந்த இறைச்சியையும் ஊனாம்பதையும் ஏற்றார். பாருங்க, அதுதான் பக்தியோடு நம்ம செஞ்சா, தூய அன்போடு செய்தால் அந்த பூஜனையை இறைவன் ஏற்றுக்கொள்வார். அப்ப அதுவும் அனுசிதம் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியாது இது படைக்க கூடாதுன்னு. தான் அந்த உணவு உண்ணுகின்றோம். சுவாமிக்கு அது உணவு அவர்தான் சாப்பிடுவார் போல இருக்குன்னு அவர் நினைச்சு என்ன பண்ணாரு, அந்த உணவை ஊட்டுகின்றார். இப்ப அதுவும் குற்றம் கிடையாது. அதான் கணம்புள்ள நாயனார். கணம்புள்ள நாயனார் இறைவனுக்கு திருவிளக்கு ஏற்றதுல மிகவும் விருப்பம் உடையவர். திருவிளக்கு ஏற்றுவது மிக உயர்ந்த சிறப்பான பணி. அந்த பணியை தடை ஏற்பட்டுருது. அவர் என்ன பண்றாருன்னா, புற்களை எல்லாம் அறிஞ்சிட்டு வித்துட்டு திருவிளக்கு ஏத்துறாரு. ஒரு நாள் விக்கல, கணம்புல்லாம் அப்படியே இருக்கு. எப்படி திருவிளக்கு ஏத்துறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு புற்களை எல்லாம் பரப்பி வச்சு அதை ஏத்துறாரு. அதுவும் எரிஞ்சு முடிச்சிடுது. விடியிற வரையும் அந்த புல்லெல்லாம் நின்று எரியல. என்ன பண்றது, இன்னும் இருட்டாவே இருக்கு, கோயில் இருட்டா இருக்கு. அப்ப என்ன பண்றது, திருவிளக்கு ஏத்த ஒண்ணுமே இல்லைன்னு புல்லுக்கு சமமான தன்னுடைய முடி, அந்த காலத்துல முடியெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஆண்கள், முடி வெட்ட மாட்டாங்க. அப்ப அந்த முடியை மடுத்து அதை அறுத்து கீறி என்ன பண்றாருன்னா அகில்ல வச்சு எரிக்கிறாரு. எப்படியோ திருத்தொண்டு தடங்கள் இல்லாம செய்யணும் அடியார்களுக்கு. அதுதான் இறைவன் அவருடைய அந்த அன்பினை கண்டு, அது உள்ளம் உருக அதுதான் மடுத்து எரிக்கிறாராம். தன்னுடைய இருவினையையும் எரிக்கிறது போல அவர் அந்த முடியை எரிச்சாரு. சுவாமி அருள் செய்தார். அப்ப இதெல்லாம் குற்றம் கிடையாது. உலகத்தவர் பார்வையில குற்றம் போல தெரிந்தாலும் அதுல இருக்கிற பக்தி, சிவ பக்தியை கண்டு இறைவன் அருள் செய்கின்றார். அப்ப குணம் என கருதும் அந்த அவர்களுடைய இந்த செயல்களை எல்லாம் குணம் என கொண்டு அருள் செய்கின்றாயே இறைவா, உன்னுடைய கொள்கை கண்டு நின் குறை கழல் அடைந்தேன். உன் சுவாமியோட திருவடியிலே என்னது குறைனா ஒலிக்கின்ற இந்த கழலை அணிந்திருக்கின்ற. அப்படி உன்னுடைய கொள்கை, அடியவர்கள் எப்படி இருந்தாலும் அன்பு செஞ்சு அதை நீ ஏத்துக்கிற, அதை கண்டு உன் திருவடியை அடைந்தேன். பொற்றிரல் மணிக்கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திரு புன்கூருளானே. பொற்றிரல்னா பொன் போல, மணினா அழகிய இந்த தாமரை மலர்கள் சிவப்பா இருக்கான், சிலது பொன் போல ரொம்ப அழகா இருக்காங்க. அழகிய தாமரை மலர்கள்லாம் சூழ்ந்து இருக்கின்ற பொய்கைகள்லாம் நீர்நிலைகள். திருப்புன்கூர் பக்கத்துல சுத்தி நீர்நிலைகள் இருக்கான். எல்லாத்துலயும் அழகிய தாமரைகள் மலர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட திருப்புன்கூர் உள்ள இறைவான் போற்றாரு. 5வது பாடல். கோலம் மால்வரை மத்து என நாட்டி கோளரவு சுற்றி கடைந்தெழுந்த ஆல நஞ்சு கண்டு அவர் மிக இரிய அமரர்களுக்கு அருள் புரிவது கருதி. அந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்வடல் கடைந்த அந்த நிகழ்வை சொல்றாங்க. கோல மால்வரை, அழகிய பெரிய மேரு மலையே என்ன பண்றாங்கன்னா மத்து, கடலையே கடையணும் முடியாது. அப்ப இவ்வளவு பெரிய மத்து வேணும், பார்க்கடலை கடையணும், பெரிய மத்து வேணும்னு சொல்லிட்டு மேரு மலையை மத்தா வைக்கிறாங்க. மத்து ஏன்னா அந்த மால்வரை மேருமலையை நாட்டி வச்சு கோல் அரவு சுற்றி அதை அந்த மத்து வச்சு அப்புறம் கை வச்சு கடையணும்ல. என்ன கைனா வாசுகின்ற பாம்பு, கோல் அரவு, இந்த நச்சு கொண்ட பாம்பை அந்த மலையை சுற்றி கடையிறாங்க. அப்படி எழுந்தது ஃபர்ஸ்ட் என்ன, இவங்க அமுதத்துக்காக கடையிறாங்க. எழுந்தது முதல்ல ஆலகால நஞ்சு. இந்த ஆல நஞ்சு கண்டு, அந்த கொடிய நஞ்சு கண்டு அவர் மிக இரிய எல்லாம் திருச்சி ஓடுறாங்க. இரியனா நிலை குழந்து ஓட, அந்த விஷம் எங்கெல்லாம் பரவுதோ எல்லாரும் உயிரை விட்டுறாங்க. அந்த விஷம் பட்டாலே, அந்த காத்து பட்டாலே மயக்கம் வந்துருக்கு. அதனால இரியனா இதெல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்களாம். அந்த விஷயத்த பார்த்த உடனே உயிரை காப்பாத்திக்கணும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் ஓட அமரர்களுக்கு அருள் புரிவது கருதி அமரர்கள் அந்த அமிர்தத்தை உண்டு வாழ வேண்டும் அப்படின்னு அருள் புரிவதற்காக இறைவாணி என்ன பண்ண, நீலமார் கடல் விடந்தனை உண்டு. அந்த விஷம் நல்ல நீளம்னாலே கருப்பு கிட்டதான். அந்த கரிய கொடிய அந்த கடல்ல தோன்றிய விடம் தனை உண்டு, அதனை உண்டு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுக்கணும், அவர்களை காக்கணும். நீ என்ன பண்ண, விஷத்தை உண்டாய் உண்டு கண்டத்தே வைத்த பித்த நீ செய்த. அது கண்டத்துல வச்சுட்ட, அந்த விஷத்தை உண்டு கண்டத்துல வச்ச பித்தனை. அப்படி உன்னுடைய பித்த செயல் கண்டு, பித்தன்னா அப்படி செய்வான். யாராவது நல்லதை தனக்கு எடுத்துட்டு மத்தவங்களுக்கு நல்லா இல்லாததான் கொடுக்கறது உலக வழக்கம். ஆனா நீ என்ன பண்ற, நல்லதை கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த கிடுதலை என்ன பண்ண, தூக்கி உன்னோட தொண்டையில வச்சுக்கிட்ட. மணிகண்டனாக விளங்குகின்றார் பித்தன் நீனு, உன்னோட செயல் கண்டு. ஆனா இது மேம்போக்கானது.
ஆனா எவ்வளவு பெருமை பாருங்க. இப்ப நீனு அந்த விஷயம் வேற எங்க வச்சாலும் துன்பப்படுத்தும். அப்ப தனக்குள்ள அடக்கினாதான் உயிர்களுக்கு துன்பம் நேராதுன்னு கருணையோட என்ன பண்ணாரு சுவாமி வந்து இந்த நஞ்சினை அடக்கினார் இல்லையா? அதனாலதான் வந்து சுவாமியை வந்து அமுதம் சொல்வார். திருக்கடவுள் செல்லும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுவார்னா அமுதம், ஏன்னா நஞ்சினை நீ அடக்குன, அப்ப நீ வந்து எல்லாரையும் துன்பத்தில இருந்து எங்களை காக்குறதுனால எங்களுக்கு அமுதம் போன்றவன் நீனு. அப்ப மார்க்கண்டேயர் போல யமனிடம் இருந்து எங்களை காக்கின்றாய், அப்ப அமுதம் நீனு. இப்ப அமுதே எனக்கு யார் துணை நீ அல்லாதே, ஒரு பாடல்லையும் வரும் நீ எனக்கு அமுதம், நீ இல்லாம எனக்கு யார் துணைன்னு வரும். அது போல சுவாமி என்ன பண்ணாரா, ஐயா நீ அவர்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க விஷத்தை பார்த்து, நீ என்ன பண்ண அவள் காப்பதற்காக பித்தன் போல அந்த ஆழகால நஞ்சினை நீ உண்டு கண்டத்தில் தாங்கினாய். அதுல இருந்து என்ன தெரியுது, உன் சீலம் கண்டு நீ திருவடி தொழுதேன். இதுல இருந்து உன்னோட பேரருள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா உயிர்களுக்கும் நன்மைதான் செய்வ, அப்போ உன்னதான் வணங்கணும், உன்னை வணங்குனா உயிர்களுக்கு நன்மை செய்வன் தெரிஞ்சு உன் திருவடியை அடைந்தேன், அடைந்து வணங்குகின்றேன். செழும் பொழில், செழுமையான பொழில்கள், பொழில்கள்னா சோலைகள் சூழ்ந்த திருப்புன்கூர் உள்ளானே, திருப்புன்கூரில் உள்ளவனே, எழுந்தருளி இருப்பவனே அர்த்தம். அடுத்தது யாரெல்லாம் இறைவனை வணங்கி அருள் பெற்றார் நமக்கு தெரியும் இல்லையா? நிறைய எல்லா உயிர்களும் இறைவனை வணங்கி அருள் பெறுகின்றது. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் தலைவன் சிவபெருமான் தானே. விலங்குகளா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், எல்லா லோகத்தவருக்கும் இறைவன் தான் தலைவன். இப்ப இயக்கர், கிண்ணறர், யமன், யமன்னா யமன், யமனோடு வருணன், இயங்கு தீ, வலி, ஞாயிறு, திங்கள், மயக்கம் இல் புலி. அதாவது இந்த இயக்கர், கிண்ணறர், மேல் உலகத்தவர்கள், யமன், வருணன், கடல் அரசனவங்க, இயங்குகின்ற இந்த ஐம்பூதங்கள், காற்று, ஞாயிறு, திங்கள், சூரியன், திங்கள் எல்லாமே உன்னை வணங்கி என்ன பண்றாங்க, அருள் பெற்றிருக்கின்றார்கள் இல்லையா? மயக்கம் இல் புலி, புலினா வியாக்கரபாத முனிவர் சிதம்பரத்துல வந்து இறைவனையோட தரிசனம் கண்டார் இல்லையா? இப்போ புலி, வானரம், குரங்கு கூட என்ன பண்ணிருக்கு, குரங்குனா அனுமர் தொழுது இருக்காரு, சுக்ரீவன், இவங்க எல்லாம் வந்து சிவ பரம்பொருளை வணங்கி அருள் பெற்றிருக்கின்றார்கள். வானரம், அப்புறம் வந்து நாகம், சுழற்சியுள்ள கூட வாசுகின்ற நாகம் வணங்குச்சு, சுவாமி தன் திருமேனியில் ஐக்கியப்படுத்தி கொண்டார். நாகம், வசுக்கள், வானவர், தானவர், வானத்து உலக தேவர்கள், தானவர்னா அசுரர்கள் கூட என்ன பண்ணிருக்காங்க, உன்ன வணங்கி, எல்லோரும் வணங்கி எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அயர்ப்பு ஒன்றும் இன்றி, மறப்புனா இறைவனே உன்னை மறக்காமல் எல்லாரும் வணங்கி நின் திருவடி அதனை உன்னை அர்ச்சித்தார் பெரும் ஆரோல் கண்டு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மறக்காம உண்மையில் அன்பு கொண்டு உன் திருவடியினை அர்ச்சித்து திருவடியை வணங்கி ஆரருள்னா பேரருள் பெற்றுட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, மனுஷங்கள்ல எல்லா உயிர் யார் வணங்கினாலும் உனக்கு நன்மை கிடைக்கும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு உன் திருவடியை அடைந்தேன். திகைப்பு ஒன்றும் இன்றி, திகைப்புனா தடுமாற்றம், அதாவது கிடைக்குமா கிடைக்காதா சுவாமியை வணங்கினா அந்த டவுட்டே இல்லை, தடுமாற்றமே இல்லை. ஏன்னா யார் வணங்கினாலும் நீ அருள் செய்கின்றாய், கண்டிப்பா அருள் செய்வாய். அது எப்படி வணங்கணும், மறத்தல் ஒன்று இன்றி, எல்லா மற்ற உயிர்கள் மறத்தல் இல்லாமல் உன் திருவடியை வணங்கி ஆரருள் பெறுகின்றன. இதை பார்த்திருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப யார் வணங்கினாலும் நீ அருள் செய்வாய் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தடுமாற்றமே எனக்கு இல்லை மனசுல. நான் வணங்கினா உறுதியாக அருள் கிடைக்கும் தெரிஞ்சு என்ன பண்றேன், உன் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புன்கூர் உள்ளானே. அடுத்தது 7வது பாடல். போத்த நீள் செவியாளர் அந்தனருக்கு கோவில் கொள் ஆள் நிழற்கீழ் அறம் புரிந்து பார்த்தனுக்கு அன்று பாசுபதம் கொடுத்து. இது வந்து இந்த முதல் அடி வந்து திருப்புன்கூரில் நிகழ்ந்த ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத்த நீள் செவியாளர் அந்தனருக்கு, 2 கிண்ணறர்கள். இந்த கிண்ணறர்கள்லாம் காது இப்படி இருக்கும், இங்கிலீஷ் படத்தெல்லாம் குளோப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இதெல்லாம் குட்டி குட்டியா இருக்குங்க, காது வந்து இப்படி நீட்டமா அப்படி இருக்கும். அந்த மாயாஜால கதைகள்லாம் வரும். அது போல அந்த கிண்ணறர்கள் இருக்காங்க. அந்த கிண்ணறர்கள் போத்த நீள் செவியாளர் அப்படின்னா, இப்ப சுவாமி கிட்ட உபதேசம் கேட்கும்போது ஒரு காதை பொத்திப்பாங்க, அப்பதான் நல்லா தெளிவா கேட்கும், அந்த இது வெளில போகாதுன்னு சொல்லிட்டு. அப்ப போத்தனா பொத்திய நீள் செவியாளர், நீள் செவிகள்னா அப்படி காதினை கொண்ட அந்தனர் 2 கிண்ணறர்களுக்கு பொழில் கொள் ஆள் கீழ், சோலையில இருக்கிற ஆலமரத்தின் கீழே இருந்து நீ அவர்களுக்கு அறம் உரைத்தாய், அறத்தின் பொருளை குருவாக இருந்து விளக்கினாய்.
அப்படின்னு 2 கிண்ணறர்கள் வந்து இறைவனை வணங்கி அந்த திருப்புன்கூர் திருத்தலத்தில் அந்த அறத்தினை பெற்றார்கள் அப்படின்றது தல வரலாறு. அதுதான் இங்க குறிப்பிடுறாங்க. அப்ப 2 கிண்ணறர்கள் நீ ஆலமரத்தின் கீழ் இருந்து அருள் செய்ய அறத்தினை பெற்றார்கள். அப்படி அருள் செய்த இறைவா, பார்த்தனுக்கு அன்று பாசுபதம் கொடுத்து அருளினாய். அர்ஜுனன் வந்து சுவாமி கிட்ட வந்து மகாபாரத போர்ல வெற்றி பெறணும்னு தவம் இருக்க, தவத்தினை கண்டு சுவாமி என்ன பண்றாரு, அவருக்கு பாசுபதம் தந்து அருளுகின்ற அந்த அருள் வரலாறு கொடுக்குறாங்க. கொடுத்து அருளினாய். பண்டு பகீரதன் வேண்ட, அதே போல பகீரத மன்னன் வேண்ட ஆர்த்து வந்து இழியும் புனல் கங்கை. அவனுடைய முன்னோர்கள் ஆகிய சகரர்கள் 1000 பேரும் முனிவருடைய சாபத்தால அப்படியே சாம்பலோட சாம்பலா ஆயிடுவாங்க. அவர்கள் வந்து சொர்க்கத்துல புக முடியாம வருந்தும் பொழுது என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது, ஆகாய கங்கை அவங்க மேல அந்த தண்ணி அந்த சாம்பல் மேல பட்டா அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்ன உடனே அந்த சகரர்களுடைய வழி வந்தவர்கள் தொடர்ச்சியாக கடுமையான தவம் செய்வார்கள். ஆகாய கங்கையை யாராலையும் கொண்டு வர முடியாது. 3 தலைமுறைக்கு முன்னாடி பகீரத மன்னன் பகீரத பிரயத்தனம் அதுதான் சொல்லுவாங்க. இங்கே கடுமையான தவம் செய்து அந்த ஆகாய கங்கையை வந்து கொண்டு வருவாரு. ஆகாயத்திலேருந்து வருகின்ற கங்கையுடைய வேகத்தினால பூமி வந்து அழியக்கூடாதுன்னு சிவபரம்பொருள் தன்னுடைய திருமுடியில் தாங்கி பூமியுக்குரிய வேகத்தில் விட்டார். அதான் சொல்றாங்க. பண்டு பகீரதன் வேண்ட உன்ட்ட வேண்டாரு, இந்த கங்கை வரணும், முன்னோர்கள் வந்து நன்மை பெறணும், அந்த வேகத்தை நீங்க தான் தாங்கிக்கணும் வேண்ட ஆர்த்து வந்து இழியும் கங்கை. அப்படியே ஓசையோடு வந்து இழியும்னா மேலேருந்து கீழே வர அந்த கங்கையை, புனல் கங்கை நங்கையாலே அந்த பெண்ணை நீ சடைமிசை கறந்த, நீ சடையில வச்சு மறைச்சிக்கிட்ட. ஏன்னா உமையன்னை வந்து கோச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா சுவாமி, சடையில தாங்கி மறைச்சு கறந்தனா மறைச்சு வச்சுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட தீர்த்தனே ஐயா, தீர்த்தம்னா என்னன்னா அந்த கங்கையாவது புற அழுக்கதான் நீக்கும். ஆனா நீ வந்து என்னன்னா தூய்மை செய்பவன், அகத்தையும் தூய்மை செய்பவன் தீர்த்தனே. அதான் சிறப்பா சொல்றேன். இப்படி கங்கை நீ சூடி இருக்கிற நீனு, இந்த கங்கையை நீயே புனிதப்படுத்தின, அது வந்து புறத்தை தூய்மைப்படுத்தும், நீ அகத்தையும் தூய்மை செய்கின்ற தீர்த்தனே. இந்த உன் திருவடியை அடைந்தேன் செழும் பொன் பொழில் திருப்புன்கூர் உள்ளானே. நீ தூய்மையானவன், அப்ப நானும் தூய்மை அடைவதற்காக உன்னை நாடுகின்றேன் அப்படின்றார். அடுத்தது மூ எயில் செற்ற ஞான்று உய்ந்த மூவரில் இருவரின் திருக்கோயிலின் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பின்னை ஒருவன் நீ கரிகாடு அரங்காக மானை நோக்கி ஓர் மானடம் மகிழ மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவ நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூர் உள்ளானே. அதாவது சுவாமி திரிபுரம் எரிச்சார் இல்லையா, அந்த அருள் வரலாறு. எயில்னா மதில், 3 மதில்களையும் செற்ற ஞான்று நீ வந்து எரிச்ச ஐயா, சிரித்த எரித்தாய். அப்பொழுது ஞான்று அப்போ உய்ந்த மூவரில், இது நமக்கு தெரியும் இல்லையா, முப்புறங்களை எரிக்கும் பொழுது அதுல 3 பேர் மட்டும் சிவ பூஜையை கைவிடாமல் சிவபக்தியை கைவிடாமல் இருந்தார்கள். அது யாருன்னா சுதன்மன், சுசீலன், சுபுத்தி. இந்த சுதன்மன், சுசீலன், சுபுத்தி இந்த 3 பேர் மட்டுமே திரிபுரத்துல இருந்து கொண்டே அந்த சிவபக்தியை பூஜையை கைவிடாமல் இருந்தார்கள். இப்ப சுவாமி அந்த திரிபுரத்தை எரிக்கும் பொழுது இந்த 3 மட்டும் வந்து காத்தார், உயிர் போகாமல் வந்து காத்து அருளினார். காத்து அருளி அவர்கள் பதவியே கொடுத்தார். அப்ப செய்த சிவ பூஜைக்கும் பக்திக்கும் அது என்னன்றது இங்க ஒரு அகச்சான்றா இங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் குறிப்பிடுறார். உய்ந்த மூவரில், அப்படி அந்த அந்த திரிபுர எரிச்சதிலிருந்து காப்பாற்றப்பட்ட மூவரில் இருவர் திருக்கோயிலின் வாய்தல் காவலர். கோயில் வாசல்ல துவார பாலகர்கள் நிற்பாங்கள, அது போல உன்னுடைய கோயில் வாயில் காவலரா 2 பேருக்கு சுவாமி போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, என்று ஏவிய பின்னை நீ என்ன பண்ண 2 பேருக்கு காவலர்களாக போஸ்டிங் போட்டு கொடுத்துட்ட, வாயில் காவலர்களாக ஏவிய பின்னை. அப்படி அவர்களுக்கு ஏவி அந்த பணியை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒருவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு நீனு கரிகாடு அரங்காக மானை நோக்கி ஓர் மானிடம் மகிழ. அந்த கரிய காடு சுடுகாட்டுல வந்து அதையே அரங்காக கொண்டு நீ வந்து உமையன்னை காணுமாறு ஒரு பெரிய மானிடம் நிகழ்த்துவாய் இல்லையா, அந்த மானிடம் ஆடும்போது இசைக்கருவி இசைச்சாதான் அதுக்கேற்ற ஆட முடியும். அப்ப சுவாமி ஆடும்போது அந்த மணிமுழா, அழகிய முழவு அப்படின்ற ஒரு இசைக்கருவி, அந்த இசைக்கருவியை இசைப்பதற்கு ஒருத்தரை வந்து நீ நியமிச்சிட்ட. 3 பேர்ல 2 பேர் என்ன பண்றாங்க, வாயில் காவலராக உனக்கு தொண்டு செய்கின்றார்கள்.
இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, நீ அந்த கரிகாட்டில் என்னை காணுமாறு மானடம் ஆடும் பொழுது உனது ஆடலுக்கேற்ற அந்த இசைக்கருவி, இந்த முழவு அப்படின்ற கருவியை இசைக்கின்ற அந்த பணியினை தந்து அருளினாய். முழக்க அருள் செய்த தேவர்களுக்கும் என்ன அர்த்தம்னா, பாருங்க அந்த முப்புறங்களும் எரிஞ்சிடுச்சு. அத்தனை அந்த வெம்மையிலையும் உருகிடுச்சு. எப்படி எரிஞ்சுதுன்னா, இரும்பாலான கோட்டை ஒண்ணு வந்து வெள்ளி ஆனது, ஒண்ணு தங்கத்தால ஆனது. உலகத்தால ஆனதுன்றதால மிகுந்த பாத்தீங்கன்னா, தங்கத்தால நெருப்புல போட்டா சட்டுன்னு ஒண்ணும் ஆகாது, கருத்து போகும் தவிர உருகாது. ரொம்ப அதிகமான வெப்பம் இருந்தா மட்டும்தான் உருகிடும். ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா உருகிடும். இப்ப அந்த அளவுக்கு வெப்பத்தால உருக்குறார் சுவாமி. அந்த வெப்பத்திலேயே மூவரை காக்கின்றாய். அப்ப எல்லா துன்பத்திலையும் எப்படிப்பட்ட துன்பமா இருந்தாலும் உன் அடியாரை அதுக்குள்ளார இருந்தாலும் அந்த துன்பத்துக்குள்ளார இருந்தாலும் நீ காப்பார். அதை தெரிந்து தேவதேவா உன் திருவடியை அடைந்தேன், காத்தருள வேண்டும் செழும் பொழில் திருப்புன்கூருளானே. 9வது பாடல். அறிவினால் மிக்க அறுவகை சமயத்து அவ்வவர்க்கு அங்கே ஆரொருள் புரிந்து. இது வந்து அறிவினால் மிக்க அறுவகை சமயத்து நுட்பமான கருத்து. சைவத்திலேயே 6 பிரிவு இருக்கு. அந்த கணபதியை வணங்குவது ஒண்ணு, கௌமாரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், முருகப்பெருமானை வணங்குவது, சாக்தம்ன்றது உமையன்னை வணங்குவது. அது போல இந்த 6 வகை இருக்கு. சைவத்திலேயே 6 இருக்கு. அது அறிவினால் மிக்க அறுவகை சமயத்து. அப்ப இந்த சைவத்திலேயே, ஆனா இதெல்லாம் வந்து சிவபெருமானுடைய பேத சக்திகள் தான், சிவ பரம்பொருள் தான். அது திருவுரு எடுக்கும் பொழுது முருகரா பிள்ளையாரா அப்படி இருக்காங்க. அப்ப வந்து யாரை வணங்கினாலும் சிவபெருமான் திருவடியை தான் சென்று சேரும். இன்னொன்னு என்ன குறிக்கிறாங்க உரை ஆசிரியர்கள்னா, இது அறிவினால் மிக்க சமயம். அது மட்டும் இல்லாம புற சமயங்கள் இருக்கு. இந்த புற சமயங்களையும் ஏற்படுத்தியது இறைவன் தான் இல்லையா? அப்ப ஏன்னா பக்குவப்படாத ஆன்மாக்கள் புற சமயத்தில் சில காலங்கள் இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் சைவ சமயத்தை அடைந்து இறைவனை வணங்கி முக்தி பெறணும். இதுக்காக தான் புற சமயத்தை சுவாமி வந்து உண்டு பண்ணியது. அப்ப அறிவினால் மிக்க அந்த சைவ சமயத்திலையும் புற சமயங்கள் அவ்வவர்க்கு அங்கே அருள் புரிந்து, யார் எப்படி வணங்கினாலும் அந்த தெய்வமாக நின்று அதனை ஏற்று அருள் செய்பவர் இறைவன். அருள் புரிந்து ஆரருள் பேரருள் புரிகின்ற இறைவா, எரியும் மாக்கடல் இலங்கையர் கோனை துலங்க மால்வரை கீழ் அடர்த்திட்டு. இந்த இலங்கை எப்படிப்பட்டதுன்னா, எரியும் மாக்கடல், அந்த அலைகள் வந்து அப்படியே வந்து வேகமா அடிக்குது. எரியும்னா அந்த தண்ணி, கடல் அலைகள் வேகமா வந்து வீசுது. அப்படிப்பட்ட கடல் கொண்ட அந்த கடலால் சூழப்பட்ட இலங்கையர் கோன், இலங்கை அரசன் துலங்க மால் வரை கீழ் அடர்த்திட்டு. துலங்கன அறிவு தோன்றும்படி அவனை நினைச்சுக்கிட்டான், நம்மதான் ரொம்ப வலிமை உடையவர் அப்படின்னு நினைச்சிட்டு கைலாய மலையே நான் பெயர்த்து எடுக்கிறேன்னு எடுக்கிறான். அப்ப அவனுக்கு அறிவு அதாவது அறிவு உறுத்தும்படி, அவனோட அறிவு புலப்படும்படி சுவாமி வந்து நெருக்கினாராம். என்ன அறிவு புலப்படும்படினா, உனக்கு இவ்வளவு வரங்கள் கொடுத்தனா அப்ப உன்னை விட நான் எவ்வளவு வலிமையானவன் அப்படின்னு உணர்த்தும்படி சுவாமி என்ன பண்ணாராம், துலங்க அவனுக்கு அந்த அறிவை விளங்கும்படி மால் வரைக்கு மலையே தூக்குன்றதுக்காக எல்லா 10 தலையும் 20 தோலையும் அடியில விட்டு அவன் தூக்கும் பொழுது அடர்த்திட்டு சுவாமி நெருக்கி என்ன பண்றாரு. அதற்கப்புறம் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சுவாமியுடைய கருணையை வேண்டி சாம வேதம் பாடுகின்றான். குறிகொள் பாடலின் இனிசை கேட்டு. அப்படி அவனுடைய பாடம் புகட்டணும்னு நடத்துனீங்க. அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணான், குறிக்கோள் பாடல் சாம வேதத்தை இன்னிசையோடு பாடுகின்றான். அப்படி இன்னிசையோடு கேட்டு மகிழ்ந்து சுவாமி என்ன பண்ணாராம், அவன் செஞ்சு தப்பெல்லாம் மன்னிச்சு பேரருள் புரிஞ்சாராம். என்ன பண்ணாரு, கோல வாளோடு அவனுக்கு வந்து வெற்றி பொருந்திய ஒரு வாள் கொடுக்குறாரு. சந்திரஹாசம் அப்படின்ற ஒரு வாழ், நாளது கோடி வாழ்நாள் அவன் வாழ்ந்து அரசாட்சி செய்கின்ற அந்த அருள், இதெல்லாம் கொடுக்குற. இந்த செறிவு கண்டு இவ்வளோ அருள் நீ கொடுக்குற அப்படின்றத கண்டு, செறிவுனா உன்னுடைய அருள் மிகுதி, இவ்வளோ அருள் செய்யற நீனு. குற்றம் செய்தவர்களுக்கே இவ்வளவு அருள் செய்யறன்னா அடியார்களுக்கு எவ்வளவு செய்வ. நீ செய்யற அந்த அருள் செய்யறதெல்லாம் பார்த்து உன் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புன்கூர் உளானே அப்படின்னு பாடுறாரு. கடைசி பாடல். கம்ப மால் களிற்றின் உரிய ஆணை காமர் காய்ந்தது ஓர் கண்ணுடைய யானை. கம்பம்னா அசைதல். அந்த யானை பார்த்தீங்கன்னா தும்பிக்கை அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அசைதல் உடைய பெரிய மால்னா பெரிய, இந்த பெரிய களிர் இல்லையா, நம்ம கஜமுகாசுரனை சுவாமி அந்த அரக்கனுடைய தோலை உரித்து போர்த்திய வரலாறு. அது மாதிரி அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய களிறுனா ஆண் யானை, அதோடைய உரி யானை, உரினா அதோட தோலை உரித்து போர்த்தியவனை
காமன் காய்ந்தது ஓர் கண்ணுடைய ஆணை. காமனை காய்ந்த நெற்றி கண்ணினை உடையவனை. அதாவது காமனை வந்து தன் நெற்றி கண்ணில் இருக்கிற நெருப்பாலதான் எரிச்சாரு. அப்படி காமனை எரிக்குமாறு அந்த நெருப்பை ஏவிய கண்ணினை நெற்றி கண்ணினை உடையவனை செம்பொனை ஒக்கும் திருவுருவானை. சுவாமியுடைய திருமேனி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் இல்லையா? அதாவது செம்பொன் பொன்னார் மேனியனே தான் பாடுவார் இல்லையா? பொன் போன்ற மேனியன். அதான் செம்பொன்னை ஒக்கும் தூய பொன்னா, அதான் கொஞ்சம் கூட கலப்படமே இல்லாத பொன்னை ஒக்கு. அந்த ஒக்கும்னா ஒத்து இருக்கின்ற, அதே போல இருக்கின்ற திருவுருவானை. சுவாமியோட ஊரு திருவுருவில் அருள் தருகின்ற திருவுருவானை. செழும் பொழில் திருப்புன்கூர் உள்ளானை. செழுமையான வளமான கோயில்கள் நிறைஞ்சிருக்கிற திருப்புன்கூர்ல உள்ள இறைவனை உம்பர் ஆலியை. இப்படி எல்லாம் இறைவனை போட்டா பாருங்க. உம்பர் ஆலியை, தேவர்களுக்கும் தலைவனாக. ஆலினா ஆள்பவர், தலைவனாக. உம்பர்னா தேவர், தேவர்களுக்கும் தலைவனாக விளங்குகின்ற இறைவனை. உமையவள் கோனை, உமையன்னையின் கணவனை, உமையன்னைக்கு அரசனை. ஊரன் வன் தொண்டன், திருநாவல் ஊரன் ஆகிய இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட வன் தொண்டன். உள்ளத்தால் உகந்து, இறைவன் இவ்வளோ பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை மகிழ்ந்து உகந்து விரும்பி அன்பினால் சொன்ன, அன்போடு சொன்ன இந்த அருந்தமிழ். அருந்தமிழ்னா நன்மை தரக்கூடிய, இறைவன் திருவருளை தரக்கூடிய இந்த மாலை, இந்த பாடல்கள் ஐந்தோடு ஐந்து 10 பாடல்கள் வல்லவர். யாரெல்லாம் உணர்ந்து வழிபடுகின்றார்களோ, உள்ளத்தில் கொண்டு இறைவனை வணங்குகின்றார்களோ அவர்கள் அருவினை இலரே. அருவினைனா நீக்குதற்கரிய வினை. நீக்குதற்கரிய வினை வந்து இல்லாமல் போய்விடும். அப்படின்னா அந்த வினைகள் நீங்கி விடும் அர்த்தம். எளிதில் நீங்க முடியாத வினை இந்த பதிகத்தை வந்து சிந்திக்கிறதுனால நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினை நீக்கம், வினை நாசம் வந்து பதிக பயனாக இருக்கின்றது. கடைசி 2 பாடல், 3 பாடல் இருக்கணும். இப்ப அந்த நாளன் என்று இந்த பதிகத்தை பாடி முடிச்சுட்டு சில பகல் கழிந்த பின்பு அங்கேயே இருக்கார் இல்லையா? எப்படி நமக்கு அப்பூதியடிகள் நாயனாருடைய மகனை உயிர்ப்பிச்சுட்டும் கொஞ்ச நாள் வந்து அப்பர் பெருமான் அங்கேயே தங்கி இருப்பாங்க இல்லையா? அவர்கள் மனம் மகிழும்படி. அதே போல சில பகல் கழிந்த பின்புனா சில நாள் அங்கேயே தங்கி இருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். திருமுனை பாடி நாடர். இப்ப திருவாரூருக்கு இவர் அழைச்சிட்டு போகணும்ல, அதனால மலர் புகழ் திருவாரூரில். மலர்னா விரிஞ்சிருக்கின்ற, புகழ் பரவுகின்ற. திருவாரூரோட புகழ் எங்கும் பரவி இருக்கு. அப்படிப்பட்ட புகழ் பரவுகின்ற திருவாரூரில் மகிழ்ந்து உடன் வந்த ஏயர் குல முதல்வர் தலைவனாரும். கொஞ்ச நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பெருமங்கலத்திலே இருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஊருக்கு திருவாரூருக்கு ஏர்கோன் கலிக்காம நாயனாரையும் அழைத்து கொண்டு செல்கின்றார். அது மலர் புகழ். புகழ் வந்து மலர்ந்து இருக்கின்ற, இன்னும் பரவி இருக்கின்ற திருவாரூரில் மகிழ்ந்து இவர் உடன் வந்து ஏர்கொன்னாரையும் கூட்டிட்டு திருவாரூருக்கு வராரு. வந்து ஏயர் குல முதல் தலைவனாரும் கூடவே, ஏயர் குடியுடைய முதல்வராகிய கலிக்காம நாயனாரும் சேர்ந்து குளிர் பூங்கோயில். திருவாரூர் அந்த மூலட்டானம், அந்த மாலை கருவறைக்கு என்ன பேர்னா பூங்கோயில் பேர் இல்லையா? அந்த குளிர்ந்த உயிர்களுக்கு நன்மை தருவதால குளிர் பூங்கோயில் சொல்றாங்க. அந்த குளிர்ந்த பூங்கோயிலுக்கு போய் நிலவினார் தம்மை கும்பிட்டு, நிலவினார்தான் நிலச்சி இருக்கிற சுவாமி, குற்றிலும் கொண்டாரை கும்பிட்டு 2 பேரும் கும்பிட்டு உறைந்தனர் நிறைந்த அன்பார். இப்ப சுவாமி மேல இருக்கிற அன்பால அந்த உறைந்தனரும் ஒன்றுபட்டு இறைவனை வணங்குகின்றார்கள். வணங்கி அது பாத்தீங்கன்னா அங்கு இனிது அமர்ந்து கொஞ்ச நாள் திருவாரூர்ல இருக்கிறாங்க. இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் கூட நட்பு கொண்டார் இல்லையா? பறவையார் மலையிலே இவரும் தங்கி இறைவனை வழிபட்டு நட்பு கூட கொஞ்ச நாள் இருக்காங்க. அங்க இனிது அமர்ந்து திருவாரூரில் சில நாள் இருந்து நம்பி அருளால் மீண்டும் போந்து அவளோட திருவருளை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு பெருமங்கலத்துக்கு திருப்பி வந்து பொங்கிய திருவின் மிக்க தம்பதி புகுந்து. இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊரு? திருப்பெருமங்கலம். அதாவது சொல்லி சில மாதங்கள் ஆயிடுச்சு, அதனால மறந்துருப்பீங்க. அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடி சிவபெருமானுடைய பெருமைகளே சொல்லுவாங்க, பேசுவாங்களாம். அதனால அது உலகத்திலேயே உயர்ந்த சேவை இதுதான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இதுதான் ஞான வேள்வின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் மீது அன்பு கொண்ட அடியார்கள் ஒன்று கூடி சிவபெருமானுடைய பெருமையினை பேச வேண்டும். இதுதான் உலகத்திலேயே சிறந்த செய்கை. அந்த பெருமையை செய்கை அங்க செய்யறதுனால அந்த பெருமங்கலம் சிவலோகமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வரும். அது போல அவ்வளவு பெருமை நிறைந்த ஊர். அது மட்டும் இல்லாம இப்ப என்ன ஆயிடுச்சு? சுந்தரமூர்த்தி நாயனாரோட நட்பும் கொண்டுட்டார் இல்லையா? அந்த அருள் அதுக்காக சூளையினால வயிறை கிழித்து கொண்டு இறக்க சுவாமி உயிரும் திருப்பி கொடுத்துட்டார்.
இந்த திருவிளையாடல்கள்லாம் நிகழ்ந்ததுனால இறைவன் திருவருள் நிறைந்த ஊர். அதான் பொங்கிய திருவின் மிக்க, திருனா இறைவன் திருவருள் மேலும் மேலும் வளர்கின்ற அந்த தம்பதி தன்னுடைய ஊராகிய திருப்பெருமங்கலம் புகுந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடன் திருவாரூரில் சில நாள் இருந்து இறைவனை வழிபட்டு அவர்கிட்ட அப்புறம் விடை பெற்று கொண்டு தன்னுடைய ஊருக்கு வந்து பொறுப்பில் தங்கும் நாள் இங்கே அழகோடு தங்கி இருந்து ஏயர்கோனா தமக்குற்ற தொண்டு செய்து, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு விருப்பம் வரும், இறைவனுக்கு இந்த வகையா தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு அது வந்து இறைவனே அருள் செய்வது. அதே போல தனக்கு உற்ற தொண்டு, என்னென்ன தொண்டு தனக்கு இயலுமோ தனக்கு விருப்பமோ இறைவன் திருவருளால் அந்த தொண்டெல்லாம் செய்தே செங்கன்மால் விடையார் பாதம் சேர்ந்தனர் சிறப்பினோடும். தொண்டெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செங்கன்மால் விடையார், செங்கண்களை உடைய இறைவன் வந்து ரிஷபாரூடரா வருவார் இல்லையா, இந்த ரிஷபம் எப்படிப்பட்டது, செம்மையான கண்களை உடையது. அப்படிப்பட்ட விடையின் மேல் ஏறி வருகின்ற சிவபெருமானுடைய திருவடியினை சேர்ந்தார். இவருக்கு என்னென்ன தொண்டுகள் வந்து செய்யணும்னு விரும்புறாரோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இறைவன் திருவருளால் என்ன பண்றாரு, இறைவனுடைய பொன்னார் திருவடிகளை சேர்ந்து அருளுகின்றார். கடைசி பாடல். நல்லிருள் நாயனாரை தூதுவிட்டார் கே நண்பாம் வள்ளலார் ஏயர்கோனார் மலரடி வணங்கி பூக்கேன். நள்ளிருள்ல சுவாமி வந்து சாமியை தூது விட்டாரேன்னு தான் கோவப்பட்டார் இல்லையா, அப்படிப்பட்டவருக்கே நண்பன் ஆயிட்டாரு இவர் கடைசியில. அப்படி நள்ளிருள் நாயனார்னா தலைவரை தூது விட்டவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கே நண்பராகிய வள்ளலார் ஆகிய இல்லையா, ஏன்னா இறைவனுக்கே ஒரு நிலம் கொடுத்திருக்காரு. அப்படி வள்ளலார் ஆகிய ஏயர்கோனார் மலரடி வணங்கி பூக்கேன், அவருடைய மலர் போன்ற திருவடிகளை வணங்குகின்றேன். சேக்கிழார் பெருமானுடைய முறைமை. ஒரு அடியார் திருவடிகளை வணங்கிதான் அடுத்த அடியாருடைய அருள் வரலாற்றை ஆரம்பிப்பார். அது போல ஏற்கும் கலிக்காம நாயனாருடைய திருவடிகளை வணங்கி அந்த திருவடியை வணங்கிய வணக்கத்தால உள்ளுணர்வு ஆன ஞானம் முதலிய ஒரு 4 உண்மை தெள்ளு தீந்தமிழால் கூறும். அதாவது என்னன்னா, அடுத்தது திருமூல நாயனாருடைய அருள் வரலாற்றை சொல்ல போறாரு. அது எப்படி சொல்றாங்கன்னா, உள்ளுணர்வு ஆன ஞானம் முதலிய ஒரு 4 உள்ளத்தில் என்ன செய்யணும், அதாவது 4 பதங்கள் இருக்கு. சைவ ஆகமங்கள் என்ன சொல்லுதுன்னா 4 வகையா சுவாமிக்கு தொண்டு செய்யலாம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதுல 3ம் இப்படி செய்யலான்னு அருள் உபதேசம் செய்யலாம், ஞானம் மட்டும் உபதேசம் செய்ய முடியாது இல்லையா. ஏன்னா சனகாதி முனிவர்களுக்கே சுவாமி என்ன பண்றாரு, தான் அப்படி ஒடுங்கி இருந்து அவர்களுக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அதனால இப்ப வந்து அதான் உள் உணர்வான ஞானம். அப்போ ஞானம் என்பது உணரப்படுவது, படிக்கிற அறிவுனால வர்றதில்லை. அதுதான் சொல்ற உள் உணர்வு. இப்ப சுவாமி உணர்த்துனா உணர்றது ஞானம். அப்படி உள் உணர்வாகிய ஞானம் முதலிய, அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம், இதுல ரொம்ப டாப் இது உயர்ந்தது ஞானம். அதனாலதான் முதல்ல சொல்றாங்க. அப்படி உள் உணர்வால உணரக்கூடிய ஞானம் முதலாகிய 4 பதங்களையும் போற்றுகின்ற, அதெல்லாம் அதோட பெருமைகள் சொல்லுகின்ற, அதோட தன்மைகளை சொல்லுகின்ற அப்படிப்பட்ட திருமந்திரத்தை இயற்றிய திருமூலர், அப்படிப்பட்ட உண்மையினை தீந்தமிழால், இது ஆகமங்கள் சமஸ்கிருதத்துல இருக்கு. அத வந்து இந்த 4 பதங்களையும் தமிழால் இனிமையான தெளிந்த இனிமையான தமிழால திருமந்திரம் எழுதினார் இல்லையா, அவருடைய திருமூலர் பெருமை செப்பார். திருமூலருடைய பெருமையை கூறுகின்றேன்னு சொல்லி முடிக்கிறாரு. இறைவனுடைய பெரும் கருணையினால ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அருள் வரலாறு தான் நிறைஞ்சு இருக்கு. பல வகையா வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் கூடயே நம்ம தொடர்ந்து வந்திருக்கோம். அவருடைய திருவருள் அவ்வளோ பெரிய திருவருள். எனக்கு அதுதான் தோணுச்சு. அஞ்சை களத்துல வந்து அடியார் திருமக்கள்லாம் பார்த்த உடனே இவ்வாறு அவருடைய பெரிய புராணத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளை வணங்கிய பாக்கியத்தாலதான் அஞ்சை களத்துக்கு சென்று அவரை வணங்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னே தோணுச்சு. அவ்வளோ சிறந்த அடியார் பெருமக்கள் அங்க தரிசிச்சு, அதுதான் அடியார் பெருமக்களுக்கும் அந்த பாக்கியம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த குழுல இருக்கிற அடியார் பெருமக்கள்லாம் திரு அஞ்சை களத்துக்கும் வந்திருந்தாங்க. அது அவ்வளோ அருள் சாநித்தியம் நிறைஞ்ச திருத்தலம் அது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள் சாநித்தியம் இப்ப நினைச்சாலும் உடனே டக்குன்னு அந்த அருள் காட்சி கிடைக்கும். அப்படி இப்ப மனசுல அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அந்த மலர் திருவடிகளை வணங்கி, ஏயர்கோன் பெருமானின் திருவடிகளை வணங்கி, சேக்கிழார் பெருமான் திருவடிகளை வணங்கி, இந்த அருள் குழுவில் இணைந்திருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.
கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே வாழ்த்தியும் சிவாய நமமா. என்ன சொல்றதுன்னே தெரியல, கண்ணீர் தான் வருகின்றது எனக்கு. நீங்க இத சொன்ன அந்த சிவா 50 அமர்வுமா, 50 அமர்வாக இந்த ஏற்கொண்டு கடிக்காம நாயனார் புராணத்தை அவ்வளவு அழகா எடுத்து சொன்னீங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு 50 அமர்வுன்னா சாதாரண விஷயம் இல்ல அது. அவ்வளவு அருமையான அந்த விளக்கத்தெல்லாம் எடுத்து ரொம்ப கொடுத்தாங்க அம்மா. இதுல ஒரு சிறப்பு, அம்மா இந்த பாடல்ல 402வது பாடல் தான் ஆரம்பிச்சாங்க. அந்த 402 பாடல்ல எப்படிலாம் நாயன்மார்கள்லாம் இருந்திருக்காங்க, அவங்களுடைய மனைவி எல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்கன்றத ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. வராரு நம்ம சாமி, வராரு, வந்ததும் அவங்க என்ன சொல்றாங்க, பாக்குறதுக்கு இல்ல, சரி வராங்களேன்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவர் வணங்குனாங்களாம். எப்படி இருக்கும், நம்ம துன்பத்துல ஆழ்ந்து போயிருப்போம். அவங்க அதெல்லாம் அவங்க வரவங்களை வரவேற்று ஒன்றும் இல்ல, அதாவது துன்பம் கேதனா துன்பம் சொன்னாங்க, அந்த துன்பம்லாம் இல்ல, இங்க கெடுதி ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அம்மா சொல்றாங்க. அப்ப கூட நம்பியார் என்ன பண்றாரு, தேமி அவருக்கு மனசு ஏதோ ஒன்று சொல்லுது இல்லையா, அவர் மனம் எனக்கு தெளிவு கொள்ளல, நான் அவரை காண வேண்டும் என்று கூறுறாரு. அப்ப உடனே அந்த விளக்கம்லாம் சொன்னீங்க, அப்புதி நாயனார் பத்தியும் திருஞான சம்பந்தம் நாயனார் பத்தி தான் ரொம்ப அழகா அந்த நேரத்துக்கு அதை உதாரணமா எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக நம்பியாரர் வராரு, வன்தொன்று கூறுறதுனால நம்பியாரர் அழைச்சிட்டு கடிக்காமரை காட்டுறாங்க. அப்பா, அந்த நிரம்பிய ரத்தம் வெளிப்பட்டு அப்படியே தொடர்ச்சியா அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தது இவங்க என்ன பண்ணிட்டாரு, அவரை பார்த்த உடனே ஐயோ நிகழ்ந்தவாறு நன்று என்று நீங்க சொன்னீங்க பாரு, அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே மனசு அப்படியே அதுலயும் ஒங்கிட்டோம் நாங்க, அந்த இடத்துக்கே போன மாதிரி இருந்தது. நான் இத மாதிரியே சாவேன் அப்படின்னு நினைச்சு அவங்க ஐயா அந்த உடைவாளை எடுத்துக்கிறார், சுந்தரமுசாமி அந்த உடைவாளை எடுத்து தன்னை அந்த மாதிரியே தன்னுடைய இதையும் முடிச்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்குள்ள பெருமான் பாரு அருள் புரியுறாரு பாருங்களேன். அப்பா, கலிக்காமரை மீற உயிர் பெற்று நான் நட்புடையராவை கெட்டேனே அப்படின்னு சொல்லி விரைந்து எழுந்து நம்பியார் கையில பிடித்த வாளை அந்த வன்தொண்ட நம்பியாரிடம் வணங்கி விடுற, அந்த வாடை வாங்கி அவர் விழுந்து விழுந்தார். அப்ப என்ன பேரு பெற்ற இறைவன் அடியார்களை எப்படிலாம் அருள் புரிகிறாரு அப்படின்றத இந்த பாடல் ரொம்ப அழகா இருக்கு சொன்னீங்கம்மா. அப்ப தேவர்கள்லாம் எப்படிலாம் மலர் பொழிந்தாங்கன்னா, இது ஒழிக்கும் கழல், அந்த நம்பியாருடைய ஒழிக்கும் கழல் அணிந்த அடிகளில் வணங்கி விழுந்தாருன்னா எப்பேற்பட்ட அந்த கழலை பத்தி விளக்கம் எடுத்து கொடுத்து, அந்த வியப்பு எல்லாம் பார்த்த தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த உலகத்தவர்கள்லாம் போற்ற வேண்டும் அப்படின்றதுனாலதான் தேவர்கள்லாம் அந்த அழகிய மலர்கள்லாம் பொழிந்தார்கள் அப்படின்றத ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்ததாக அந்த பாடல் 406வது பாடல்ல விழுந்து வணந்து முட்டால் அவங்க இடைவிடாத ஒரு நட்பு கிடைச்சது. பெருமாள் எப்படிலாம் அருள் புரிகிறாரு பாருங்க, அந்த நட்பில்லாத மகிழ்ச்சி, அது இடைவிடாத நட்பு கிடைச்சிருந்த திருப்புன்கூர்ல போய் இறைவனத்தை விழுந்து வணங்கி அந்த நம்பியாரர் அந்த நாள் என்ற தொடங்களை பத்தி நம்ம ஏற்கொண்டு கடிக்காம நாயனாரை பத்தி அந்த அழகா அந்த ஒரு பாடல், அவர் துண்டல் தான் அந்த பாடலை விளக்கி எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல், அத்தனை பாடலும் ரொம்ப அழகா ஒவ்வொன்றா நிதானமாக எடுத்து கொடுத்தீங்க. அந்த முதல் பாடலை மார்க்கண்டேயர் வரலாறை அழகா எடுத்து கொடுத்துட்டாரு. அந்த மார்க்கண்ட வரலாறு சொல்லி அவர் மேல இந்த உயிரெல்லாம் எப்படி காக்குற, பெருமான் உயிரை கவர்ந்த அந்த அடியனுக்கு காத்து உதவுறாரு இல்லையா, அந்த காப்பது காரணமாக அந்த துன்பம்லாம் நீங்கி அந்த பாடலை ரொம்ப அழகா நீ இவரை துன்புறுத்தாதீரை அப்படின்னு சொல்லி உன்னுடைய திருவடியை அடைதன் என்று நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த முதல் பாடலை விளக்க ரொம்ப அருமையா கொடுத்தீங்கம்மா. அடுத்ததாக பெருமானுடைய திருவருள் பாருங்களேன், எப்படிலாம் அவருடைய திருவிளையாட பாருங்க, 12 வேலியை தருகிறோம்னு சொல்லி மறுபடியும் 12 வேலி வாங்குறாரு பாருங்க. அதான் அந்த பாட்டுல சொன்னீங்க. மழைய பத்தி மழை இல்ல, மழை இல்லாததுனால பெருமான்கிட்ட விண்ணப்ப வைக்கிறேன் 12 வேலி நாங்க தரோம் அப்படின்னு. அதுக்கு அடுத்து பாரு மாமழை பெருவெள்ளமா கொடுத்து பெருமான் என்ன பண்றாரு, அந்த மழையின் மேல வயல எப்படி இருந்தா நீரெல்லாம் வற்றி போய் அப்படியே நிலங்கள்லாம் காய்ந்து போயிருக்குள்ள அவங்க அடியார் பெருமாள் வேண்டதுக்கு அப்போ என்ன சொல்ற 12 வேலைக்கு நாங்க தருவோம், அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்ல வெண்முகல மறந்து என்ன பண்ண மழையை பெரும் வெள்ளத்தையே கொடுத்து மறுபடியும் 12 வேலி வாங்குறான்னு இந்த பாடல் மூலியமா அழகா எடுத்து கொடுத்தீங்க. அப்பேற்பட்ட திருவருளை புரிந்த பெருமானே உங்க திருவடி அடையிறேன்ற இந்த 2வது பாடல அழகா விளக்க எடுத்து கொடுத்தீங்கம்மா. 3வது பாடல் சண்டீச நாயனருடைய வரலாறு மிக அருமை.
இந்த பாடெல்லாம் முக்கியமான ஒரு வரலாறு சண்டேஸ் நாயனார் கொடுத்து அவரு சிவ அபராதம், அதாவது தந்தையே தான் அவர் காலை வெட்டினார் இல்லையா விசாரதர், அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லி அது மட்டும் இல்லாம அந்த சண்டேஸ் நாயனார் பார்த்து விட்டு சண்டேஸ் நாயனாருக்கு சூடிய கொன்றை மாலையே கொடுத்தாராம். என்ன அருள் புரிஞ்சுக்காரு. கொன்றை அணிந்த மாலை எல்லாமே கொன்றை மாலையை மத்த மாலையெல்லாம் அவருக்கு அணிவிக்க அந்த பாக்கியத்தை அந்த சண்டேஸ்வர பதம் கொடுத்தாரு இல்லையா. அந்த பாடல்ல இந்த விளக்கம் ரொம்ப அருமையா கொடுத்தீங்கம்மா. அடுத்ததாக இந்த பாடல் முக்கியமான ஒரு பாடல்னு சொல்லி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, திருநாளை போவார், மூர்க்க நாயனாரு, சாக்கி நாயனாரு, அப்புறம் கண்ணப்பர் நாயனாரு, மற்ற செயல்கள் எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப அழகா கொடுத்தி ஒவ்வொரு வரலாறையும் ரொம்ப அழகா எடுத்து திருஞான சம்பந்தர் 8000 தமிழ்களை கருவில ஏற்றினார் இல்லையா. இதெல்லாம் ஒவ்வொருத்திக்கும் அழகா அந்த விளக்கம்லாம் கொடுத்து இது என்னது அவர்கள் செய்ததெல்லாம் குற்றம் இல்லை, அவர்கள் அந்த செய்தத குற்றமே கிடையாது, அவங்களாம் அருள் செய்திருக்கிறாங்க, உலக பார்வையில தான் அந்த மாதிரி ஒரு குற்றமா இருக்கு தவிர இதெல்லாம் பேரருள் புரியுறாரு பெருமான்றத அந்த அழகாக இந்த விளக்கம் கொடுத்தீங்க. இந்த பாடல்ல ஒவ்வொரு அடியாருடைய வரலாறையும் எடுத்து கொடுத்து அந்த மூர்க்க நாயனார என்ன, அப்புறம் கண்ணப்ப நாயனாரோட என்ன, அப்புறம் நாவுக்கரசருடைய இது எல்லா வரலாறையும் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்து கணம்புள்ள நாயனாருடைய தலைமையிலே விளக்காக எடுத்தது அந்த கதையும் சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு நாயன்மார் பத்தி இந்த பாடல அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இது எப்படின்னா இதெல்லாம் உலகத்துல பார்வையில தான், ஆனா பெருமானுடைய இதுல சிவபக்தி அவர் அருள் செய்யறாரு அப்படின்னு இந்த பாடல் மூலமா விளக்கம் கெடுத்ததுங்கம்மா. அடுத்த பாடல் அந்த வியாழகால விஷத்தை எப்படி பெருமான் அந்த கழுத்துல வைத்த பெருமானையும் சொல்லி இந்த மாதிரிலாம் அது புரிஞ்சிருக்கிற. ஏன்னா அது விஷயம் இந்த எல்லாமே அழித்திரும் இல்லையா, எல்லா உயிரங்களும் அழித்திரும் இல்லையா, அது அவருடைய கருணை தான் அந்த பாடலையாக எடுத்து இந்த பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. அதான் இயக்கருக்கினர் 2 பேரையும் பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இந்த பாடல்ல அவங்களுடைய அறியாமையெல்லாம் நீக்கி, அதாவது இந்த பொன்குரல் எப்படின்னா இயக்கரை கிணறு இயமனும் வருணும் அக்னியும் வாயுமும் சூரியன் சந்திரன் வசுக்கள் எல்லா தேவர்களும் அசுர்களும் மற்றும் அந்த அறியாமை நீக்கினாரு இந்த பாடல் மூலியமா ரொம்ப அழகா கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் புலி, குரங்கு, பாம்பு அவர்கள்லாம் திருவடியை அடைஞ்சாங்க, என்ன பேர் பெற்றதெல்லாம் அறிந்து இந்த தடுமாற்றமே எனக்கு இல்ல பெருமான், இந்த தடுமாற்றம் திருவடியை அடைந்தேன் இந்த பாடல் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்கம்மா. அடுத்ததாக வரலாறு இந்த கிண்ணறு இந்த தலத்தினுடைய சிறப்பு வரலாறு இதுலதான் இருக்கு. இந்த கிண்ணறு அந்த காதெல்லாம் எப்படி இருக்குன்றதை விளக்கம் ரொம்ப அழகா கொடுத்து இந்த பாசுபதம்லாம் கொடுத்தாரு. அதாவது சனகாதி முனிவருக்குலாம் அந்த கல்லால் மட்டைக்கு இந்த தர்ம உபதேசம் சொல்லி அது மட்டும் இல்லாம அர்ஜுனுக்கு அந்த பாசுபதம் கொடுத்த அந்த திருத்தலத்தி வரலாறையும் பகீரதனுடைய வேண்டுகோள்படியே கங்கையை சடையில வைத்த அந்த வரலாறையும் ரொம்ப இந்த பாடல் மூலியமா எங்களுக்கு எல்லாம் உணர்த்தினீங்கம்மா. அடுத்ததாக 8வது பாடல அந்த அகச்சான்று என்ன அப்படின்றத இந்த முப்பரம் எரித்த காலத்துல 3 பேர் மட்டும் தான் பிழைத்திருக்காங்க. அதுல சுதன்மன், சுசீலன், அப்புறம் சுபத்தின்ற 3 பேர் மட்டும் நீங்க கொடுத்தீங்க. அந்த 3 பேர்ல 2 பேருக்கு மட்டும் வாயில் காவலராக பணியை கொடுத்தாரு. ஒருத்தருக்கு சுடுகாட்டுல அரங்கமாக ஆடக்குள்ள உமையவளைமைக்கு அவர் அரங்கமா வச்சு ஆடுவார், நடனம் செய்வாராம். அப்ப அந்த மக்களத்தை முழுக்கும்படி செய்தது அந்த பதவியை அவருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த விளக்கமும் இந்த பாடல் மூலியமா அறிந்து கொண்டேனம்மா. அடுத்தது பாடல்ல சிவபெருமானுடைய வேத அந்த புறச்சமயம் அகச்சமயம் சொல்ற மாதிரி இந்த அகச்சமையில 6 சமயத்தை பத்தி ஒவ்வொன்றுத்தையும் அழகா கொடுத்து இந்த புற சமயமா இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, திருவருள் அந்த புரிவார் பெருமான். அவங்க அறிவினால் மிக்க அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அருள் புரிவான் பெருமான்றத அந்த பாடல் மூலியமா ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது என்னென்ன மதம் அப்படின்னா சமயங்கள் 6: சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், காணாபத்தியம், கௌமாரம். இந்த 6 மதத்துல இருக்கவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சமயங்களுக்கு தகுந்த மாதிரி அறிவினை பெருமான் வகுத்து கொடுப்பாருன்றத அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவ்வளவுக்கு அருள் புரிவா என்ற அந்த பாடல் விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அடுத்த பாடல்ல இந்த எப்படி இந்த பெரிய யானை இல்லையா, அந்த தோளுடைய அந்த வரலாறு, காமனை எரித்த வரலாறு, அந்த பெருமானை எப்படி செம்மேனி உடைய பெருமானு, தேவர்களுக்கு எல்லாம் ஆள்பவன் பெருமானு, உமையவனுடைய இருக்கக்கூடிய திருப்பொன்குருவுல பெருமானி வன் தொண்டனாகிய நம்பி ஒருவர் எப்படி நான் மனத்தால விரும்பி இந்த தமிழ் பாடல்களை அத்தனையும் பாடவள் நீங்குவதற்கு அரிய வினைகள் எல்லாம் நீங்கிடும்ன்றத இந்த 10 பாடல் இங்க ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான முறையில இந்த ஏயர்கொரு கலிக்காம நாயனார் நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க அம்மா. அதாவது 31/7/2026 அன்று ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு 31/7/2026
ஒரு ஆண்டு காலம் தாண்டி 2 வாரமும் ஆகி இந்த புராணம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு பெருமாள் திருவருளால. இதுக்கு ஒரு சிறப்பு அம்மாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? எவ்வளவு பெரிய வேலை நமக்கு. இது வந்து என்னன்னா, இது சங்கரி என்ற ஒரு சொல்லுக்கு நம்ம சொல்லணும், விளக்க சொல்லணும். சிவ சங்கரி, அம்மா பேரு சிவசங்கரி. அவங்க பேர் சங்கரியா இருந்திருக்கலாம். அவங்க அந்த சிவத்தினுடைய ஐக்கியமா இருக்கிறதால சிவசங்கரின் பேர் வச்சுக்கிட்டாங்களா, அது சிவசங்கரின்னு உண்மையான அவங்களோட பேரா தெரியாது. ஆனாலும் இந்த சிவ என்ற பேருக்கு வந்து மங்களமானவங்க அம்மா. அவ்வளவு அழகான அந்த நலன் தருபவர், தூய்மையானவர், செம்மையானவர்னு சொல்லலாம். அதாவது தமிழ்ல செம்மையேன்னா அழகான்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவங்க தமிழ்ல அழகான ஒரு விளக்கம் கொடுத்து நம்ம எல்லாம் செம்மைப்படுத்திருக்கிறாங்கன்னா சொல்லலாம். அது மட்டும் சங்கரி என்ற அந்த பேர் வந்து மங்களத்தை அளிப்பவங்க, அது மாதிரி நன்மை தருபவங்களை. இந்த ஏற்கண் கழிக்காமனாலும் நம்ம இறை வழிபாட்டுல நம்ம எப்படி எல்லாம் போய் அடையணும், இந்த நாயனாப்பத்துல எப்படி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த சொல் பிரிப்பு எல்லாம் இல்லாம அழகா எடுத்து நமக்கு விளக்க கொடுத்தாங்க. சொல் பிரிப்பு எல்லாம் விளக்கி ஒவ்வொரு வரியும் விளக்கு கொடுத்து ரொம்ப அருமையா விளக்க எடுத்து கொடுத்தாங்க. அந்த அதாவது சங்கரி என்ன சங்கரிட்டாலும் மங்களன்னு சொல்லுவோம் இல்லையா, நன்மை தருபவங்க. சரி என்றனா செய்பவள், தருபவள், பிற பொருளை தும்மன் நீக்கி நமக்கு இன்பத்தி அமைய தருபவம்னு சொல்லுவாங்க. இந்த பெயருக்கு அவ்வளவு ஒரு பொருள். அந்த பொருளாக விளக்கக்கூடிய சங்கரி அம்மாவுக்கு மீண்டும் மீண்டும் அவங்க திருவடிகளை வீழ்ந்த வணங்கி அவன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சிவ அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க முன்னாடி. சிவனை இறைவனுடைய பேரறிவு அவங்களுக்கு இருக்கு. வான்னா இறைவனுடைய அருள் சக்தி. இந்த 2 எழுத்தையுமே அவங்க உச்சரிக்கும் போது நம்ம எல்லாம் அந்த உயிரோட இறைவனோட பேரோட ஒன்று இணைக்கிறதுக்கு அவங்களுக்கு நமக்கு அருள் புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அம்மாவின் பேரே இவ்வளவு அர்த்தம் இருக்குது. இந்த பேரின் மூலியமா நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமா இந்த ஏற்கோன் படிக்காம நிகழ்ச்சி, இந்த புராணத்தை நம்ம காதால கேட்டு அதை உணர்ந்து கடைபிடிச்சுன்னு சொல்லலாம். இது மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து தங்கு தடையின்றி இயல்பாக நடைபெற்ற முதல்ல பெருமானதான் நன்றி சொல்லணும். நமக்கு அருள் உதவியாக இருந்தார் இல்லையா, அந்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். சிறப்பான இந்த நிகழ்வில் வந்து எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்து அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். சிறப்பித்த மரியாதைக்குரிய சிவசங்கரி அம்மையார்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அவங்களுடைய தம்முடைய அந்த ஆழமான சிந்தனையை பாருங்க. ஆழமான சிந்தனையாலும் தெளிவான உரையினாலும் அனைவரையும் மனத்திலும் நீங்காத இடம் பிடித்திருக்காங்க சிவசங்கரி அம்மா. அவர்களுக்கு எங்களுடைய அடியாத சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகளால் மனித மனங்களை நல்வழிப்படுத்துறது. சும்மா நம்ம வந்தோம் ஏதோ பேசணும் போகணும்னு இல்லாம ஒவ்வொரு வார்த்தைகளும் மூலமாக மனித நம்மளுடைய மனசெல்லாம் மனங்களை நல்வழிப்படுத்துறாங்க. அந்த ஆற்றல் போன்றவங்க அந்த சிவசங்கரி அம்மையாரி. அவரது சிந்தனைகளுக்கு நான் நன்றி. அந்த சிந்தனை தான் வேணும். அந்த சிந்தனையோடு அவங்க வழி நடத்தினாங்க இல்லையா, அந்த சிந்தனைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பொன்னான நேரத்தெல்லாம் எங்களுக்கு ஒதுக்கி தங்களை அனுபவ பகிர்வாலோ ஊக்கமளிக்கும் வார்த்தைகளாலோ இந்த நிகழ்விற்கும் அந்த புதிய வெளிச்சம் தந்திருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் நாங்க கேட்கறது 50 அமர்வுன்றது சாதாரண விஷயம் இல்ல. உங்க நேரம் எவ்வளவு நேரம் எடுத்திருக்கீங்க. 50னா 100 மணி நேரம் எடுத்தது மட்டும் சொல்றது மட்டும் இல்லாம இதை எடுத்து நீ முன்கூட்டியே அதை படித்து அது எழுதி அந்த பாடல் மூலியமா ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு வார்த்தையாகவும் எங்களுக்கு உணர்த்திருக்கீங்க இல்லையா, அவரது எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சிவநெறி சுடராய் விளங்கக்கூடிய இந்த பெரிய புராணத்துல ஏற்கோன் கழிக்காம நாயனாருடைய ஒப்பற்ற ஒரு வரலாறு இல்லையா, சிறப்பு. அந்த அவருடைய சிவ பக்தியையும் அவர் வாழ்ந்த இறைநெறியும் கேட்போர்களுடைய மெய் சிலிர்க்கும் வகையில அந்த அமுத தமிழை எடுத்து உரைச்சாங்க இல்லையா, அந்த மதிப்புக்குரிய சிவசங்கரி அம்மையார் அவர்களுக்கு எங்களை நெஞ்சார்ந்த சிவஞான நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். அடியேன்னு நன்றி சொல்றதே இல்லை, எல்லாரும் அடியாருக்கும் சேர்ந்து சொல்ற கருத்து தான் இது எல்லாமே. நம்ம குடும்பத்தின் சார்பாக அனைத்து குடும்பத்தின் சார்பாக, இது ஒரு குடும்பம் இல்லை, எல்லா குடும்பத்திலிருந்தும் வந்திருக்கிறாங்க, எல்லாருடைய அடியார் சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சுந்தரமூர்த்தி நாயனார் மீது எப்பெருமான் எப்படி எல்லாம் சீவரம் மீதெல்லாம் அன்பு கொண்டிருக்காங்க அப்படின்றத இந்த நாயன்மார் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நாயன்மார் மூலமா அந்த கலிக்காம நாயனார் கொண்டிருந்த அந்த அளப்பரிய பக்தியை வந்து தங்களை தெளிவான உரையின் மூலம் எங்கள் கண் முன்னே காட்சிப்படுத்திய சிவசங்கரி அம்மாவுக்கு நன்றிகளை மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களின் இந்த ஆன்மீக பணி மேன்மேலும் தொடர நாங்கள் இறைவன்ட்ட விண்ணப்பிக்கிறோமா. நன்றி. சிவாய நம. வாழ்த்து பாடல் பாடி மற்ற அடியாருக்கெல்லாம் வாய்ப்பு நேரம் நானே சிறிது நேரம் எடுத்து நான் நிறைய விளக்கம் சொல்லியிருக்கலாம், நேரம் இல்லை. அது 11:45 ஆயிடுச்சு. அடியனை பொறுத்தருக வாழ்த்து பாடல் பாடி நம்ம நிறைவு செய்துட்டு அடுத்த அடியாருக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாரும் உங்களுடைய கருத்து ஒரு நிமிடம் சொல்லுங்க.
நான் வெளியில போயிட்டா கூட நீங்க வந்து சொல்லி, ஏன்னா 12 மணிக்கு எனக்கு திருவாசக உரை இருக்கு. அதனால உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். 12 மணி வரைக்கும் அடியே இருக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு நிமிடமாவது நீங்க கண்டிப்பா பேசிதான், ஒவ்வொரு அடியார்களும் உங்களை உணர்ந்திக்கிறதுல நீங்க பேசணும் சொல்லி வாழ்த்து பாடலோட நிறைவு செய்கிறேன். வான்மியில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்தமும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கோடுசை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் சிவா ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்த நன்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் என்ன சிவா. மிக்க நன்றி பிரேமாமா, மிக்க நன்றி. நான் தான் நன்றி சொல்லணும். இயற்பெயரை